Good morning student. Welcome to Lovely Lawrence YouTube channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன படிக்க போறோம் அப்படினா exercise 3.3 concept wise exercise wise example wise ஒரு one shot வீடியோவா நம்ம படிக்க போறோம். சரியா? exercise 3.3 ல டோட்டலா 7 sum இருக்கு. example வந்து 3.15 ல இருந்து 3.22 வரை. அப்ப டோட்டலா இதுல 8 sum இருக்கு. So 8 plus 7 total add பண்ணீங்கன்னா மொத்தம் 15 sum படிச்சிட்டீங்கன்னா இந்த exercise ஓவர் ஆயிடும். எக்ஸசைஸ் 3.3 என்ன சொல்ல வருது அப்படின்னா அப்பத்தாவோட புல்லிங்களை கண்டுபிடிக்க போறோம். சரியா? இப்ப எனக்கு ஒரு ஈக்குவேஷன் எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்கு அப்படின்னா அப்பத்தாக்கு 2 பசங்க, எக்ஸ் பவர் கியூப்னு இருந்துச்சுன்னா அப்பத்தாக்கு 3 பசங்க, ஒரு ஈக்குவேஷன் எக்ஸ் பவர் 4 இருந்துச்சுன்னா அப்பத்தாக்கு 4 பசங்க இருக்காங்க, எக்ஸ் பவர் 5 இருந்துச்சுன்னா அப்பத்தாக்கு 5 பசங்க இருக்காங்க, எக்ஸ் பவர் 6 இருந்துச்சுன்னா அப்பத்தாக்கு 6 பசங்க இருக்காங்க. ஸோ பேசிக்கா இந்த எக்ஸசைஸ்ல அப்பத்தாவோட புல்லிங்களை கண்டுபிடிக்க போறோம். அப்பத்தாக்கு எத்தனை புல்லிங்க இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்க போறோம். எப்படி கொடுத்துருக்க ஈக்குவேஷன் கியூபிக்கா இருந்துச்சுன்னா 3 பசங்க, பவர் 4 இருந்துச்சுன்னா 4 பசங்க, பவர் 6 இருந்துச்சுன்னா 6 பசங்க இருக்காங்க. ஸோ பேசிக்கா எக்ஸசைஸ் 3.3ல நம்ம என்ன படிக்க போறோம் அப்படின்னா அப்பத்தாவோட புல்லிங்களை கண்டுபிடிக்க போறோம். சரியா? ஓகே, இப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க என்னென்னலாம் படிச்சிருக்கோன்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் 3.1 என்ன சொல்லுது? ஒரு 3 ரூட்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா அது பீட்டா ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி எப்படி ஒரு ஈக்குவேஷனா ஃப்ரேம் பண்ணலாம், ஒரு குவாட்ராடிக் ஈக்குவேஷனுக்கு எப்படி ஃப்ரேம் பண்ணலாம், ஒரு கியூபிக் ஈக்குவேஷனுக்கு எப்படி ஒரு பீட்டா ஈக்குவேஷன் எழுதலாம், ஒரு பவர் 4 ஈக்குவேஷனுக்கு எப்படி ஒரு பீட்டா ஈக்குவேஷன் எழுதலாம்ன்றது நம்ம 3.1ல படித்தோம். சரியா? 3.2ல என்ன படித்தோம்? எனக்கு வந்து அப்பத்தாக்கு 2 பசங்க இருக்காங்க, ஒரு பையன் வந்து எனக்கு காம்ப்ளெக்ஸ் ரூட்டா இருந்துச்சு அப்படின்னா இன்னொரு பையன் எப்படி இருப்பான்? அந்த காம்ப்ளெக்ஸ் ரூட்டுக்கு கான்ஜுகேட்டா இருப்பான். ஸோ பேசிக்கா 3 + 2i ஒரு ரூட் இருந்துச்சுன்னா 3 - 2i எழுதலாம். இதுதான் காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் ரூட் தியரம் படித்தோம். ஓகே, ரெண்டாவது தியரம் என்ன சொல்லுது? இராஷனல் ரூட் கான்ஜுகேட் தியரம் என்ன சொல்லுது அப்படின்னா எனக்கு ஒரு ரூட் இராஷனல் நம்பரா இருந்துச்சுன்னா இன்னொரு ரூட் வந்து அதோட கான்ஜுகேட்டா இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் என்ன? √3ன்னு ஒரு ரூட் இருந்துச்சு அப்படின்னா இன்னொரு ரூட் வந்து -√3ன்னு எழுதலாம். இன்னொரு தேரம் என்ன சொல்லுது? இராஷனல் ரூட் கான்ஜுகேட் தியரமோட எக்ஸ்டென்ஷன் வெர்ஷன் என்ன சொல்லுது அப்படின்னா √p + √qன்னு ஒரு ரூட் இருந்துச்சுன்னா எனக்கு 3 ரூட் எக்ஸ்ட்ரா எக்ஸிஸ்ட் ஆகும். தென் இந்த 4 ரூட்டையும் நான் ஒரு ஈக்குவேஷனாக ஃப்ரேம் பண்ணால் அது x⁴ எழுதலாம். ஸோ இது படிக்குது எக்ஸசைஸ் 3.2. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, எக்ஸசைஸ் 3.3ல என்ன தெரியணும் அப்படின்னா ஒரு கியூபிக் ஈக்குவேஷன் தராங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கியூபிக் ஈக்குவேஷன்ல இருக்க எல்லா கோஎஃபிஷியன்ட் x³ முன்னாடி இருக்குது, x² முன்னாடி இருக்குது, x முன்னாடி இருக்குது, கான்ஸ்டன்ட்க்கு முன்னாடி இருக்க கோஎஃபிஷியன்ட் எல்லாத்தையும் ஆட் பண்ண அப்படின்னா எனக்கு 0ன்னு வந்துச்சுன்னா x = 1ன்னு ஒரு ரூட் எழுதலாம். இப்போ அதே கியூபிக் ஈக்குவேஷன்ல ஆல்டர்னேட் நம்பர் எப்படி ஆட் கோஎஃபிஷியன்ட் ஈவன் கோஎஃபிஷியன்ட் எல்லாம் சம் பண்ணி ஈக்குவல் பண்ண அப்படின்னா ஆட் கோஎஃபிஷியன்ட் ஈக்குவல் டு சம் ஆஃப் ஈவன் கோஎஃபிஷியன்ட் ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னா x = -1ன்னு ஒரு ரூட் வரும். இதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சிந்தட்டிக் டிவிஷன் போட்டு அதை குவாட்ராடிக் ஈக்குவேஷனா கன்வெர்ட் பண்ணி தென் அதுல இருந்து 2 ரூட் எக்ஸிஸ்ட் ஆகி மொத்தம் 3 ரூட்னு ஆன்சர் எழுதுவோம். தேர்ட் என்ன படிப்போம்னா உங்க ஆர்த்தர் என்ன பண்ணுவாரு? கொடுத்திருக்க ரூட் வந்து ஏபி சீக்வன்ஸ்ல இருக்கு, ஏபிசில இருக்கு, இல்ல ஜிபில இருக்கு, இல்ல ஹெச்பில இருக்கு அப்படின்னு சொல்லும் போது இது மூணுத்துக்கும் ரூட் எப்படிலாம் எக்ஸிஸ்ட் ஆகணும்னு நீங்க அந்த ஃபார்மேட் படிக்கணும். ஸோ ஏபில இருக்குன்னா a - d a + dன்னு ரூட் எக்ஸிஸ்ட் ஆகும். ஹெச்பில இருக்குன்னா நீங்க என்ன பண்ணணும்? ஹெச்பியை டைரக்டா கண்டுபிடிச்சா லேட் ஆயிடும். அதனால அதை ஏபிக்கு மாற்றணும். ஏபிக்கு மாற்றணும்னா அது ரூட் எப்படி இருக்கணும்? 1/a - d, 1/a, 1/a + dன்னு இருக்கும். இதே ஜிபில இருக்கு, ஜிபில இருக்கும்போது எப்படி a/r, a, a × r எழுதுறோம். ஸோ பேசிக்கா ஒரு கியூபிக் ஈக்குவேஷனுக்கு எப்படி எழுதுறோம் இது தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ இதெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா இந்த எக்ஸசைஸ் ஈஸியாக நம்ம அடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ பேசிக்கா எக்ஸசைஸ் 3.3ல நம்ம என்ன பண்ணிக்க போறோம்னா அப்பத்தாவோட புல்லிங் என்னன்னு கண்டுபிடிக்க போறோம். ஸோ அப்பத்தாக்கு ஈக்குவேஷன் 3ல இருந்துச்சுன்னா 3 புல்லிங்க எக்ஸிஸ்ட் ஆகும். ஈக்குவேஷன் பவர் 6ல இருந்துச்சுன்னா 6 புல்லிங்க எக்ஸிஸ்ட் ஆகும். அந்த 6 புல்லிங்க என்ன, அந்த 3 புல்லிங்க என்னன்றது டீட்டெயிலாக கண்டுபிடிக்கிறது தான் இந்த எக்ஸசைஸ். கிளியரா? ஓகேவா? Okay student, once again welcome to Lovely Lawrence YouTube channel. இன்னைக்கு இந்த வீடியோல chapter 3 theory of equation exercise 3.3ல question number 1ல இருந்து 7 வரையும் example 3.15ல to 3.22 வரையும் டோட்டலா 8 sum இருக்கும். இதெல்லாம் ஒரு ஒன் ஷாட் வீடியோ நம்ம இங்க பார்க்க போறோம். ஓகே, இது என்ன அப்படின்னா எக்ஸசைஸ் 3.2. எக்ஸசைஸ் 3.2 என்ன சொல்லுது? ஒரு ரூட் காம்ப்ளெக்ஸா இருந்தா இன்னொரு ரூட் வந்து என்ன பண்ணலாம்? அதோட கான்ஜுகேட்டா இருக்கும். ஓகேவா? இதுதான் 3.2ல ஃபர்ஸ்ட் தியரம்.
அடுத்து என்ன, ஒரு ரூட் இராஷனலா இருந்துச்சுன்னா 2 + √3 இருந்துச்சுன்னா இன்னொன்னா 2 - √3 எழுதலாம். இராஷனல் கான்ஜுகேட் ரூட் தேரம் எக்ஸ்டென்ஷன் வெர்ஷன் என்ன சொல்லுது, ஒரு ரூட் ரூட் p + √q இருந்துச்சு அப்படின்னா எனக்கு அதர் 3 ரூட் இப்படி எக்ஸிஸ்ட் ஆகும். தென் இதை வந்து ஈக்குவேஷன் அதெல்லாம் x⁴ வரும். இதை நீங்க புரிஞ்சுக்கணும் 3.2ல. ஓகேவா? 3.1ல என்ன படிச்சோம், ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனுக்கு எப்படி ஒரு பீட்டா ஃபார்முலா எழுத போறோம், ஒரு கியூபிக் ஈக்குவேஷனுக்கு எப்படி ஒரு பீட்டா ஃபார்முலா எழுத போறோம், ஒரு x⁴ ஈக்குவேஷனுக்கு எப்படி ஒரு பீட்டா ஃபார்முலா எழுத போறோம். என்ன மீனிங் இதுக்கு, x⁴னா அப்பதாக்க 4 பசங்க இருக்காங்க, அது 4 பசங்க η1 η2 η3 η4 எப்படி நம்ம எழுதுவோம்னு தெரியும். அதை ஈக்குவேஷனை எப்படி ஃப்ரேம் பண்ண போறோம். ஓகே, ஆனா இங்க இந்த எக்ஸசைஸ் 3.3ல படிக்கும்போது நல்லா கவனிங்க, x⁻6 னு ஈக்குவேஷன் வரும். x⁻6 அப்படின்னா அந்த ஈக்குவேஷன் பேர் வந்து செக்ஸ்டிக் ஈக்குவேஷன், which means ஈக்குவேஷன் having degree 6. டிகிரி 6 இருந்துச்சுன்னா அந்த ஈக்குவேஷன் கால்ட் செக்ஸ்டிக் ஈக்குவேஷன். இதுல நீங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மொத்தம் x⁻6 னா என்ன, அப்பதாக்க 6 பசங்க இருக்காங்களா, கரெக்டா? அப்ப என்ன வரும், e1 e2 e3 e4 e5 e6 e6 வரைய வரும், η1 η2. ஓகே, இதுல எப்படி எழுதுவோம், e1 e3 e5 எல்லாம் ஆட் நம்பர்னால மைனஸ், e2 e4 e6 வந்து ஈவன் நம்பர்னால முன்னாடி பிளஸ் வரும். ஓகேவா? e1 எப்படி கண்டுபிடிப்போம், ஈக்குவேஷன் வருங்க -b/a வா, e2 என்ன c/a, e3 என்ன d/a, e4 என்ன e/a, e5 என்ன f/a, e6 என்ன z/a. கரெக்டா? இதுல 1 3 5 இதுக்கெல்லாம் நெகட்டிவ் வரும், ஏன்னா ஆட் நம்பர். இது எல்லாத்துக்குமே பாசிட்டிவ் வந்துடும். இப்போ உங்களுக்கு ஈக்குவேஷன் x⁻6 னு வந்துச்சு அப்படின்னா நீங்க இதுல என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, e1 e6 மட்டும் நீங்க புரிஞ்சுக்கணும். அதை வச்சு நம்ம சால்வ் பண்ணிடலாம். e1 னா என்ன, சம் ஆஃப் ஆல் ரூட் 6 ரூட்டையும் ஆட் பண்ணா எனக்கு என்ன வரும், -b/a ன்னு எழுதலாம். e6 னா என்ன, லாஸ்ட் ரூட் இல்லையா, லாஸ்ட் ரூட்னா 6 பேரையும் மல்டிப்ளை பண்ணா எனக்கு என்ன வரும், அது z/a ன்னு எழுதலாம். இதை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கணும். இது ஃபர்ஸ்ட் 3.3 போறதுக்கு முன்னாடி இதை ஃபர்ஸ்ட் நல்லா படிச்சுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் செகண்ட், ஒரு ஈக்குவேஷன் x⁴ + x² + 9 = 0 ன்னு இருந்துச்சு அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், x² y ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணி இந்த ஈக்குவேஷனை y² க்கு சேஞ்ச் பண்ணிடணும். பண்ணிட்டு இதை ஃபேக்டரைஸ் பண்ணணும். ஃபேக்டரைஸ் பண்ணிட்டு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்முலா போட்டு போடலாம், இல்லை மல்டிப்ளை பண்ணா 9 ஆட் அண்ட் சப்ட்ராக்ட் பண்ணா வரும் இல்லையா, அதை வச்சு y கண்டுபிடிச்சு அந்த y எடுத்து போய் இங்கே போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு x-க்கு மொத்தம் 4 ரூட் கிடைக்கும். ஏன், ஈக்குவேஷன் எனக்கு x⁴ இருக்கு. கொஸ்டின் x⁴ இருந்தது xy ன்னு வந்துச்சு அப்படின்னா x² = y ன்னு போட்டு சப்ஸ்டிட்யூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கணும். இது செகண்ட். ஃபர்ஸ்ட் x⁻6 அதுக்கு எப்படி கண்டுபிடிக்கணும், செகண்ட் x⁻4க்கு எப்படி கண்டுபிடிக்கணும்னு தெரிஞ்சிச்சு. மூணாவது என்ன அப்படின்னா, ஒரு பாலினாமியல் ஈக்குவேஷன் வித் 3 னா அப்பதாக்கு 3 பசங்க இருக்காங்க, அது எப்படின்னு கண்டுபிடிக்க போறோம். இப்படி கொஸ்டின் வரும்போது நீங்க என்ன பண்ணணும், இதோட கோஎஃபிஷியன்ட் எல்லாம் ஆட் பண்ணணும். இந்த எக்ஸாம்பிள் பாருங்க, 1 -2 3 -2 இருக்கு, அதெல்லாம் ஆட் பண்ணுங்க. இதை ஆட் பண்ணா -4, இதை ஆட் பண்ணா +4 = 0 ன்னு வருதா. சம் ஆஃப் ஆல் கோஎஃபிஷியன்ட் 0 ன்னு வந்துச்சுன்னா x = 1 இஸ் a ரூட். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இதை சிந்தடிக் ஈக்குவேஷன் போட்டு இந்த 1 வச்சு குவாட்ராட்டிக்கா கன்வெர்ட் பண்ணணும். குவாட்ராட்டிக்ல இருந்து நீங்க ஈஸியா 2 சொல்யூஷன் கண்டுபிடிச்சலாம். which means என்ன, ஒரு கியூபிக் ஈக்குவேஷனுக்கு 3 பசங்க, அப்பத்தோட 3 பசங்க எப்படி கண்டுபிடிக்கலாம், இதெல்லாம் ஷார்ட் கட்ஸ். கொஸ்டின் கொடுத்தாங்கன்னா இப்படி இருக்கான்னு செக் பண்ணிட்டீங்கன்னா x = 1 ன்னு ஒரு ரூட் எழுதிடும். நெக்ஸ்ட், இப்போ இந்த ஈக்குவேஷன் பாருங்களேன், சம் ஆஃப் ஆட் கோஎஃபிஷியன்ட் = சம் ஆஃப் ஈவன் கோஎஃபிஷியன்ட் இருந்துச்சுன்னா x = -1ன்றது ஒரு ரூட். இப்போ இந்த இதை பாருங்க, பாலினாமியல் ஈக்குவேஷன் p of x = x³ - 2x² + 3x + 6 ன்னு இருக்கா. இதுல ஆட் கோஎஃபிஷியன்ட் எவ்வளோ, இதுவும் இதுவும். அப்போ இதை ஆட் பண்ணுங்க, 1 + 3. ஈவன் கோஎஃபிஷியன்ட்னா -2 + 6. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க. இதை ஆட் பண்ணா 4ஆ, இதை நீங்க ஆட் அண்ட் சப்ட்ராக்ட் பண்ணா என்ன வருது, 4 வருது. ரெண்டுமே ஈக்குவல். எப்பெல்லாம் சம் ஆஃப் ஆட் கோஎஃபிஷியன்ட்டோ சம் ஆஃப் ஈவன் கோஎஃபிஷியன்ட்டோ ஈக்குவலா வருதோ அப்போ நீங்க என்ன பண்ணணும், x = -1 ன்னு ஒரு ரூட் வச்சுக்கணும். ஓகே, இந்த கான்செப்ட் புரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் உங்களுக்கு கொஸ்டின் எப்படி இருக்கும் அப்படின்னா, ரூட்ஸ் இன் ப்ராக்ரெஷன், which means என்ன, ரூட்ஸ் ஆர் இன் AP சீக்வன்ஸ்ல இருக்கு, ரூட்ஸ் ஆர் இன் ஜியோமெட்ரிக் GPல இருக்கு, ரூட்ஸ் ஆர் இன் HPல இருக்கு அப்படின்னா நீங்க அந்த ரூட்டை எப்படி எடுக்கணும்னு சொல்றேன். நல்லா கவனிங்க, இது ரொம்ப முக்கியம். அதை பேஸ் பண்ணி கொஸ்டின் இருக்கும். APல ஒரு கியூபிக் ஈக்குவேஷன் இருக்கு, அவங்க என்ன சொல்லுவாங்க, ஒரு கியூபிக் ஈக்குவேஷன் கொடுத்துருவாங்க.
என் ரூட்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா ஏபியில் இருக்கு அப்படின்னா நீங்கள் எப்படி எடுக்கணும் ஏ மைனஸ் டி ஏ பிளஸ் டின்னு 3 ரூட் எடுக்கணும். ஏன்னா அப்பத்தாக்க 3 பசங்க இல்லையா கியூபிக் ஈக்குவேஷன். ஹெச்பினா ஹார்மோனிக் ப்ராக்ரஷன். ஸோ அதை நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா டைரெக்டாக பண்ணால் ரொம்ப லேட் ஆகும், ரொம்ப பெரிய சம்மா வரும். அதனால அதை நம்ம என்ன பண்ணுவோம் ஹெச்பியை ஏபிக்கு கன்வெர்ட் பண்ணிடுவோம். இப்போ ஹெச்பி ஏபி கன்வெர்ட் பண்ணால் இந்த ரூட்டை 1/a மைனஸ் டி 1/a 1/a பிளஸ் டின்னு எழுதினா மட்டும் போதும். இப்படி கன்வெர்ட் ஆயிடுச்சுன்னா ஹெச்பியை ஏபி கன்வெர்ட் பண்ணி ஏபி இல்லை என்ன ப்ரொசீஜர் பண்ணுவோமோ அதை பேஸ் பண்ணி சம சால்வ் பண்ணலாம். சரியா? நெக்ஸ்ட் ஜிபியில் இருக்கு ஒரு பாலினாமல் ஈக்குவேஷன் கொடுத்துட்டு கியூபிக் ஈக்குவேஷன் கொடுத்துட்டு ரூட்ஸ் வந்து எனக்கு ஜிபியில் இருக்கு அப்படின்னா நீங்கள் அந்த 3 ரூட்டை எப்படி எடுக்கணும் a/r, a, arன்னு எடுக்கணும். ஓகே, இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகேவா? இது வந்து ஏபி சீக்வன்ஸ் 4 ரூட்ஸாக இருந்துச்சுன்னா a மைனஸ் 3d a மைனஸ் டி a பிளஸ் டி a பிளஸ் 3dன்னு எடுக்கலாம். இதை பேஸ் பண்ணி சம் இல்லை, ஒருவேளை கிரியேட்டிவாக கேட்டாலும் நீங்கள் இதை மாதிரி எடுத்து சால்வ் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஸோ பேசிக்காக எக்ஸசைஸ் 3.3ல் நீங்கள் போகும்போது x⁻6ல் இருக்கு ஈக்குவேஷன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா η1 η6 வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, x⁻4ல் இருக்கு அப்படின்னா x² yன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். ஒரு கியூபிக் ஈக்குவேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அந்த கியூபிக் ஈக்குவேஷனை சம் பண்ணணும். கோஎஃபிஷியன்ட்லாம் சம் பண்ணி 0ன்னு வந்துச்சுன்னா x ஒரு ரூட்டுன்னு வச்சுக்கணும். அதே கியூபிக் ஈக்குவேஷனில் r கோஎஃபிஷியன்ட் ஈக்குவல் டு ஈவன் கோஎஃபிஷியன்டாக இருந்துச்சுன்னா x-1. ஃபிஃப்த் ஒன்று என்ன, ஒரு கியூபிக் ஈக்குவேஷன் கொடுத்தது ரூட்ஸ் ஆர் இன் ஏபி, ரூட்ஸ் ஆர் இன் ஜிபி, ரூட்ஸ் ஆர் இன் ஹெச்பின்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஏபினா அந்த 3 ரூட் எப்படி எடுக்கணும்னா a பிளஸ் டி a மைனஸ் டின்னு எடுக்கணும். ஹெச்பினா ரெசிப்ரோக்கல் ஆஃப் ஏபி, அப்போ 1/a மைனஸ் டி 1/a 1/a பிளஸ் டின்னு எடுக்கணும். ஜிபியில் அந்த 3 ரூட் எப்படி எடுக்கணும்னா ar, a/r. இதெல்லாம் தெரிஞ்சுட்டா நீங்கள் இந்த எக்ஸசைஸை ஈஸியாக போட்டுடலாம். இதுதான் இன்ட்ரோ. இதுக்கப்புறம் நம்ம எக்ஸசைஸ் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். சரியா? ஓகே, ஓகே ஸ்டூடெண்ட், எக்ஸசைஸ் 3.3ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கோவிந்தா 1 என்ன சொல்லுதா அப்படின்னா கோவிந்தா 1 சால்வ் த கியூபிக் ஈக்குவேஷன் 2x³ minus x² minus 18x plus 9 equals 0ன்னு கொடுத்துச்சு. பேசிக்காக என்னது கியூபிக் ஈக்குவேஷன். அப்போ என்ன மீனிங், அப்பத்தாக்கு 3 பசங்க இருக்காங்க, அப்பத்தோட 3 புள்ளிங்க என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். அதான் கொஸ்டின். ஆனால் ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, இஃப் சம் ஆஃப் த 2 ரூட்ஸ் வேனிசஸ், அப்போ 2 ரூட்டை ஆட் பண்ணால் வேனிசஸ்னா ஈக்குவல் டு 0ன்னு அர்த்தம். ஆல்ஃபா பிளஸ் பீட்டா ஈக்குவல் டு 0. இந்த இன்ஃபர்மேஷன்லாம் வச்சு நம்ம வந்து சால்வ் பண்ண போகிறோம் இந்த கொஸ்டினை. எப்படி, அப்பத்தோட 3 பசங்க 3 புள்ளிங்க என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? சரி, இது வந்து கியூபிக் ஈக்குவேஷனா ஆல்ஃபா பீட்டா காமா 3 புள்ளிங்க இருக்கு அப்பத்தாக்க அந்த 3 புள்ளிங்க என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்க, சம் ஆஃப் 2 ரூட்ஸ் ஆர் வேனிசஸ் அப்படின்னா a பிளஸ் பி ஈக்குவல் டு 0. கரெக்டா? 2 ரூட்டை சம் பண்ணால் அது வேனிசஸ்னா 0. இதை புரிஞ்சுக்கணும். இதை எப்படி எழுதலாம், நான் ஆல்ஃபா ஈக்குவல் டு மைனஸ் பீட்டான்னு எழுதலாம். ஆல்ஃபா பிளஸ் பீட்டா ஈக்குவல் 0, ஆல்ஃபா ஈக்குவல் டு மைனஸ் பி, பீட்டா ஒன் சைடு கொண்டு போனாலும் இப்படி எழுதலாம். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் புரிஞ்சுக்கணும். ஓகே, கொடுத்த கியூபிக் ஈக்குவேஷன் எழுதுங்க. இல்லை ஏ வேல்யூ, பி வேல்யூ, சி வேல்யூ, டி வேல்யூ எடுத்து எழுதிக்கும். ஓகே, பீட்டா ஈக்குவேஷன் போங்க. பீட்டா ஈக்குவேஷன் ஞாபகம் இருக்கா? அப்பத்தாக்கு 3 பசங்க இருந்துச்சுன்னா பீட்டா சித்தப்பா ஈக்குவேஷன் இப்படி எழுத சொன்னார். ஸோ இது பேசிக்காக என்னன்னா ரோட்டோரம் போற பொண்ணு வீட்டா வீட்டா அவ காட்டிட்டு போனாடா தாட்டா தாட்டா, ஃபாலோ பண்ணி போனேன்டா மேத்து புக்கில் புச்சு உட்கார வச்சு எழுத விட்டா ஈக்குவேஷன். அப்படி என்ன ஈக்குவேஷன் எழுத வச்சாங்க 3.1 போய் நம்ம பார்க்கணும். சரியா? ஓகேவா? சரி, கம் இதில் η1 என்ன, கியூபிக் ஈக்குவேஷன் 3 ரூட்டையும் ஆட் பண்ணோம். ஆல்ஃபா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா ஈக்குவல் எப்படி எழுதுவோம், மைனஸ் பி பை ஏன்னு எழுதுவோம் இல்லையா? மைனஸ் பி, இது என்ன மைனஸ், இங்கே மைனஸ் ஆஃப் -1 டிவைட் பை ஏ வேல்யூ வந்து 2, அப்போ இது 1/2ன்னு வந்துடும். நமக்கு என்ன தெரியும், ஆல்ஃபா பிளஸ் பீட்டா சம் ஆஃப் 2 ரூட்ஸ் ஆர் வேனிசஸ்னு கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க. இப்போ இதுக்கு பதிலாக 0, ஸோ காமா ஈக்குவல் டு 1/2ன்னு இருந்துச்சு. அப்போ நமக்கு ஒரு ரூட் கிடைச்சிச்சு. எப்பெல்லாம் ஒரு ரூட் கிடைக்குதோ நீங்கள் என்ன பண்ணணும், சிந்தட்டிக் டிவிஷன் போட்டுருக்கணும். சரி, இதில் ஒரு கொஸ்டின் நீங்கள் கேட்கலாம், சம் ஆஃப் ஆல் கோஎஃபிஷியன்ட் ஈக்குவல் 0ன்னு சொன்னல, இங்கே யார் யூஸ் பண்ணல அப்படின்னு ஒன்று வரும். இன்னொன்று, சம் ஆஃப் ஆட் கோஎஃபிஷியன்ட் ஈக்குவல் டு சம் ஆஃப் ஈவன் கோஎஃபிஷியன்ட் ஆச்சுன்னா x-1 ரூட் எடுப்போம் இல்லையா? அதையே யூஸ் பண்ணல அப்படின்னா கொஸ்டினில் போய் செக் பண்ணுங்களேன். இப்போ இதெல்லாம் சம் பண்ணி பாருங்க, 2 -1 -18 9, இதெல்லாம் சம் பண்ணால் 0 வராது. அதனால் அது போட முடியாது.
இப்போ இதில் ஆட் கோஎஃபிஷியன்ட் எக்ஸ் கியூப் அண்ட் எக்ஸ் இதெல்லாம் ஆட் பண்ணிட்டு இந்த எக்ஸ் ஸ்கொயர் இந்த டேர்ம் ஆட் பண்ணி ஈக்குவேட் பண்ணிங்கனாலும் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. அதனால நம்ம அந்த ரெண்டு இது போட முடியாது. சரியா? ஓகே, சரி. இங்கே ஈட்டா1 கண்டுபிடிச்சோம். ஈட்டா1லேருந்து ஒரு ரூட் கிடச்சிச்சு 1/2. நல்லா கவனிங்க. எப்பெல்லாம் ஒரு ரூட் கிடைக்குதோ நீங்கள் என்ன பண்ணணும்? சிந்தடிக் போடணும். சிந்தடிக் என்ன சொல்லுது? 2 -1 -18 9. கரெக்டா? ஒரு ரூட் என்ன? 1/2. ஃபர்ஸ்ட் பிளேஸ் எப்பவுமே 0 சிந்தடிக்கில் 0 போட்டுட்டு இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க 2 வரும். இங்கே என்ன வேல்யூ வருதோ அதை இது கூட மல்டிப்ளை பண்ணும். அப்போ 1/2 × 2 பண்ணால் கேன்சல் ஆகிட்டு 1ன்னு வரும். இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க 0 0 × 1/2 0. இதை ஆட் பண்ணி போடுங்க -18 -18 இது கூட மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போ இன்டூ -18னா 18 2ல் அடிச்சா -9. அப்போ அதுக்கு வரும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 0 0 வரணும். ஓகே, வந்துச்சுன்னா இந்த 1/2 இஸ் ஒன் ஆஃப் த ரூட். கிளியர்? இப்போ என்ன பண்ணோம்? இதை குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் எழுதுங்க. குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் எழுதும்போது 2x² x டேர்மில் 0 -18 = 0 -18 இன்சைட் எடுத்துட்டு போங்க +18 2 இந்த டினாமினேட்டர் போய் அடிங்க 9 டைம்ஸ் வரும். x² = 9 √9 வரும். √9 எடுத்தா +or -3. அப்போ x = +3 -3ன்னு ரெண்டு ரூட் எக்ஸிஸ்ட் ஆயிடுச்சு. ஓகே, ஆல்ரெடி என்ன காமிச்சோம்? காமா = 1/2. therefore 3 roots are 3 -3 1/2. இதுதான் அந்த ஈக்குவேஷனோட சொல்யூஷன்ஸ் ஆஃப் 3 ரூட்ஸ். ஓகேவா? கொஸ்டின்ல ஒன்று சொன்னாங்க, ஞாபகம் இருக்கா? கிவன் என்ன? இஃப் சம் ஆஃப் 2 roots are vanishes alpha + beta = 0ன்னு வரும் இல்லையா? இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி பாருங்க 0ன்னு வரும். இப்போ கொஸ்டின் கியூபிக் ஈக்குவேஷன் அப்பத்தோட 3 புள்ளிங்களை கண்டுபிடிச்சிட்டோம். என்ன? 3 -3 1/2. கிளியர்? இதான் கொஸ்டின் நம்பர் 1. ஓகே ஸ்டூடெண்ட், கொஸ்டின் நம்பர் 2 பாருங்களேன். 2 என்ன சொல்லுது? கியூபிக் ஈக்குவேஷன். கியூபிக் ஈக்குவேஷன் என்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க புரிஞ்சுக்கணும், அப்பதாக 3 புள்ளிங்க இருக்கும். அந்த 3 புள்ளிங்க என்னன்னு கண்டுபிடிக்கணும். சரியா? இதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். கூட அடிஷனலா ஒரு வேர்ட் கொடுத்திருக்காரு. என்ன கொடுத்திருக்காரு? இஃப் த ரூட் ஃபார்ம் அண்ட் ஏபி. எப்பெல்லாம் ரூட் ஃபார்ம் ஏபில இருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த 3 ரூட் எப்படி எடுக்கணும்? a - d a + d ன்னு எடுக்கணும். ஜிபில இருக்குன்னா என்ன பண்ணும்? a/r, a, a × r ன்னு எடுக்கணும். ஹெச்பில இருக்கு அப்படின்னா 1/a - d 1/a 1/a + d ன்னு எடுக்கணும். சரியா? இதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஓகே, சரி. கிவன் அப்பதாக்க 3 பசங்களை என்னன்னு கண்டுபிடிக்க போறோம். ஸோ கிவன் ஈக்குவேஷன் கியூபிக்கா இருக்கனால ஆல்பா பீட்டா காமா என்னன்னு கண்டுபிடிக்கிறோம். 3 புள்ளிங்க என்னன்னு கண்டுபிடிக்க போறோம். ரூட்ஸ் ஆர் அண்ட் ஏபி சொல்லிட்டாங்க. ஏபினா எப்படி இருக்கணும்? a - d a + d. அந்த 3 ரூட்டை வந்து நீங்க இப்படி எடுக்கணும். ஓகே, given equation எழுதுங்க. a value, b value, c value, d value எழுதிட்டோமா? now e1 னா என்ன? பீட்டா ஈக்குவேஷன். பீட்டா ஈக்குவேஷன் சொல்லுது e1 னா 3 ரூட்டை வந்து நீங்க ஆட் பண்ணா -b/a ன்னு எழுதலாம். அதான் எக்ஸர்சைஸ் 3.1. ஓகே, 3 ரூட் ஆட் பண்ணுங்க. இந்த 3 ரூட் எடுத்து ஆட் பண்ணுங்க. ஏன் இந்த 3 ரூட் எடுக்கிறோம்? என்னோட ரூட் வந்து ஏபில இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்ப இப்படி தான் எடுக்கணும். இப்போ இதை ஆட் பண்ணா -d + d கேன்சல் 3a இருக்கும் = -b/a. இங்க பாருங்க, b வேல்யூ வந்து -36. ஆல்ரெடி ஒரு மைனஸ்னால 36 வந்துரும். a வேல்யூ 9 அடிச்சிங்க அப்படின்னா இது 4ன்னு வந்துரும். 3a = 4னா a = 4/3. ஒரு ரூட் கிடைச்சிச்சா? ஒன்னு கிடைச்சா என்ன பண்ணும்? சிந்தடிக் போயிடணும். சிந்தடிக் ஈக்குவேஷன் எழுதுங்க. 9 -36 44 -16. ஓகே, ரூட்ஸ் என்ன? 4/3லாம் வந்து நம்ம சிந்தடிக் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் பிளேஸ் 0ன்னு போட்டுறணும் எப்பவுமே. இதை ஆட் பண்ணுங்க. 9 இங்க இருக்க வேல்யூ எல்லாத்தையும் இப்படி மல்டிப்ளை பண்ணும். 9 இப்போ 4/3 × 9 பண்ணா இதே அடிச்சா 3 × 4 3s are 12. இதை எடுத்து போட்டுக்கணும். இது ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணுங்க. -24 -24 இது கூட மல்டிப்ளை பண்ணுங்க. 3 -24ல அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு வேல்யூ வரும் 8ன்னு வரும். -18 × 4 வந்து -32. கரெக்டா? இதை சப்ட்ராக்ட் பண்ணுங்க. 12 4/3ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. 3 இதில் அடிச்சிங்க அப்படின்னா 4 × 4 4s are 16. இதை சப்ட்ராக்ட் பண்ணா 0. இது என்ன? ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனா? 9x² - 24x + 12 = 0. ஈக்குவேஷன் எல்லாம் 3 டேபிளால் டிவைட் பண்ணி ரெடியூஸ் பண்ணிடுறேன். இப்போ 3x² - 8x + 3ல பண்ணீங்கன்னா 4 = 0ன்னு வரும். இது என்ன மீனிங்? 3 × 4னா மல்டிப்ளை பண்ணா 12 வரணும். ஆட் அண்ட் சப்ட்ராக்ட் பண்ணா எனக்கு -8 வரணும். ஓகேவா? அப்போ என்ன? -6 × -2 பண்ணீங்க அப்படின்னா +12 அண்ட் ஆல்சோ ஆட் பண்ணா -8 வரும். 3 ஆல ஏன் டிவைட் பண்றேன்? ஈக்குவேஷன் 3 ஆல மல்டிப்ளை பண்ணா 3 ஆல டிவைட் பண்றேன். அப்போ ஒரு சொல்யூஷன் என்ன? x - 6/3 x - 2/3 which is equal to 0. இதை கேன்சல் பண்ணுங்க. x - 2 இதை பாருங்க. x - 2/3 = 0.
x minus 2 னா x minus 2 equal to 0 னா x equal to 2, x minus 2 by 3 equal to 0 னா x equal to 2 by 3 and also ஒரு root என்ன 4 by 3. Therefore roots are 2 4 by 3 2 by 3 ன்னு எழுதணும், or else 2 by 3 4 by 3 2. அப்ப என்ன மீனிங் அப்படின்னா இதுல போய் போடுங்க a minus மூணு ரூட் என்ன a minus d a plus d ன்னு எழுதலாம், or a plus d a minus d ன்னு எழுதலாம். அப்ப a வந்து நடுவுல இருக்கணும். a ன்றது என்ன ஃபர்ஸ்ட் நமக்கு இங்க வந்து 4 by 3, a வந்து 4 by 3 ஆ 4 by 3 நடுவுல போட்டுட்டு மீதி ரெண்டு ரூட்டை இந்த சைடு மாத்தி மாத்தி போட்டாலும் சொல்யூஷன் உங்களுக்கு ஒண்ணா தான் வரும். ஸோ பேசிக்கா அப்பத்தாக்கு மூணு பசங்க, அந்த மூணு பசங்க ரூட் வந்து ஏபியில் இருக்கு, அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன்ல இருக்கு ரூட்ஸ் ஆறு. அப்படி இருந்துச்சுன்னா நான் அதுக்கு சொல்யூஷன் இப்படி தான் கண்டுபிடிக்கணும். இதை புரிஞ்சுக்கணும். இதை கொஸ்டின் நம்பர் 2. கொஸ்டின் நம்பர் 3 என்ன சொல்ல வருது அப்படின்னா solve the equation 3 cubic equation first of all, and also என்ன கண்டிஷன் if the roots from a GP geometric progression சொல்லிட்டாங்க. cubic equation என்ன அப்பதாக்கு மூணு புள்ளிங்க இருக்கு, அந்த மூணு புள்ளிங்க என்னன்னு கண்டுபிடிக்க போறோம். ஆனா ரூட்ஸ் வந்து எனக்கு எப்படி இருக்கு GP ல இருக்கு. அப்ப GP ல இருந்துச்சுன்னா அந்த ரூட் என்னன்னு தெரியணும். எப்படி எழுதலாம் GP ல இருந்துச்சுன்னா a by r a r ன்னு எழுதலாம் அந்த மூணு. பேசிக்கா ஆல்பா பீட்டா காமாக்கு பதிலா நீங்க இப்படி எடுக்கணும். ஏன்னா கொடுத்திருக்கிறது வந்து GP ல இருக்கு, கொடுத்திருக்க ஈக்குவேஷன் வந்து GP சீரிஸ்ல இருக்கு. ஸோ GP ல இருந்தா நீங்க அப்படி எடுக்கணும். சரியா? சரி, அப்புறம் என்ன பண்றீங்க ஈக்குவேஷன் எழுதுங்க. a வேல்யூ b வேல்யூ c வேல்யூ d வேல்யூ எழுதிட்டோம். ஓகேவா? ஓகே, நல்லா கவனிங்க. எப்பெல்லாம் AP ல இருக்கோ E1 கண்டுபிடிக்கணும், எப்பெல்லாம் GP ல இருக்கோ E3 கண்டுபிடிக்கணும். ஏன்னா இதை மூணுத்தையும் மல்டிப்ளை பண்ணா எனக்கு a கியூப் வரும், a கண்டுபிடிச்சிடலாம். அங்க வந்து நீங்க என்ன கண்டுபிடிக்கணும் E1 கண்டுபிடிக்கணும். AP ல இருந்தா E1 கண்டுபிடிக்கணும், GP ல இருந்தா E3 கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ E3 னா மூணு ரோட்டையும் ப்ராடக்ட் பண்ணணும். மூணு ரோட்டையும் ப்ராடக்ட் பண்ணா மைனஸ் d by a ன்னு எழுதலாம். ஆல்பா பீட்டா காமா மூணு ரோட் a by r a r r கேன்சலா a கியூப்னு வந்துருமா, மைனஸ் d வேல்யூ மைனஸ் 24/3 ன்னு வரும். இதை அடிச்சிங்கன்னா 8. ஸோ மைனஸ் மைனஸ் பிளஸ்ன்னு வந்துடும். இப்போ a கியூப் ஈக்குவல் டு 8னா இந்த 8 2 கியூப்னு எழுதலாம். therefore a ஈக்குவல் டு 2. அப்போ a ஈக்குவல் டுன்னு ஒரு ரூட் கிடைச்சிச்சு. இப்போ என்ன பண்ணணும் சிந்தடிக் போடணும். சிந்தடிக் போய் போடுங்க. கொடுத்துருக்க டேர்மை எழுதுங்க. 3 மைனஸ் 26 52 மைனஸ் 24. ரூட் வந்து 2 கண்டுபிடிச்சீங்க போடுங்க. ஃபர்ஸ்ட் பிளேஸ் எப்பவுமே 0. இதை ஆட் பண்ணணும், ஆட் சப்ட்ராக்ட் பண்ணணும். என்ன சைன் இருக்கோ 3 2s are 6 சப்ட்ராக்ட் பண்ணுங்க. மைனஸ் 20 மைனஸ் 20 into 2 மைனஸ் 40. இதை சப்ட்ராக்ட் பண்ணுங்க. 12 2s are 24 ஆட் பண்ணா 0. இது ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனா 3x² மைனஸ் 20x பிளஸ் 12 equal 0. மல்டிப்ளை பண்ணா 3 12 பண்ணா 36. ஆட் அண்ட் சப்ட்ராக்ட் பண்ணா மைனஸ் 20 வரணும். எனக்கு ஆட் அண்ட் சப்ட்ராக்ட் பண்ணா மைனஸ் 20 வரணும். ஸோ அதனால நான் என்ன பண்றேன் மைனஸ் 18 இன்டூ மைனஸ் 2 பண்றேன். ஸோ இதை ஆட் பண்ணா மைனஸ் 20 மல்டிப்ளை பண்ணா பிளஸ் 36. 3ஆல மல்டிப்ளை பண்ணாலும் 3ஆல டிவைட் பண்ணும். அப்போ ரூட் என்ன x மைனஸ் 18/3 x மைனஸ் 2/3 ஈக்குவல் டு 0. இதை அடிங்க x மைனஸ் 6 x மைனஸ் 2/3 ஈக்குவல் 0. இப்போ x மைனஸ் 6 ஈக்குவல் டு 0னா x ஈக்குவல் டு 6, x மைனஸ் 2/3 ஈக்குவல் 0னா x ஈக்குவல் 2/3 அண்ட் அதர் ரூட் வந்து x ஈக்குவல் டு 2. GP ரூட்ஸ் எப்படி எழுதணும் a by r a, ar ன்னு எழுதலாம். r இதை ஃபர்ஸ்ட் எழுதிட்டு இதை லாஸ்ட்ல எழுதலாம். சென்டர்ல a இருக்கணும். a என்ன நமக்கு 2வா, அதர் 2 ரூட் என்ன 6 and 2/3, அதர் 2 ரூட் 2/3 6 இப்படி எழுதுனா போதும். இது क्वेश्चन நம்பர் 3. கிளியரா? ஓகே ஸ்டூடெண்ட், क्वेश्चन நம்பர் 4 என்ன சொல்லுது, டிட்டர்மைன் k வேல்யூ, சால்வ் தி ஈக்குவேஷன் கியூபிக் ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. அடிஷனலா ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்? ஒன் ஆஃப் இட்ஸ் ரூட் வந்து twice the sum of the other two root அப்படின்ட்டாங்க. ஸோ பேசிக்கா ஃபர்ஸ்ட் நல்லா கவனிங்க. ஒரு கியூபிக் ஈக்குவேஷன்ல k என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஒரு ரூட் என்ன அப்படின்னா sum of the twice of the other two root. ரெண்டு ரூட்டை சம் பண்ணி அதை 2 பண்ணா 2ஆல் மல்டிப்ளை பண்ணா எனக்கு அது ஒரு ரூட்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? புரிஞ்சுதா கொஸ்டின்? ஓகே, since it's a cubic equation alpha beta gamma, ஆனா क्वेश्चनல என்ன சொல்லிருக்காங்க அப்படினா k வேல்யூ கண்டுபிடிக்கணும். இன்னொன்னு வந்து ஒரு மூணாவது ரூட், ஏதாவது ஒரு ரூட், அந்த ரூட் வந்து எப்படின்னா ரெண்டு ரூட்டை சம் பண்ணி அது 2ஆல மல்டிப்ளை பண்ண மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரியா?
ஸோ கியூபிக் ஈக்குவேஷனால அப்பதாக்கு 3 பசங்க 3 புல்லிங் என்னன்னு கண்டுபிடிக்க போறோம் இந்த ஈக்குவேஷன்ல. சரியா? ஓகே. ஆனா கண்டிஷன் என்ன சொல்லிட்டாங்க, ஒரு ரூட் வந்து எப்படி இருக்குன்னா 2 into alpha plus பீட்டாவா இருக்கு. அதுதான் இந்த வேர்ட். ஒன் ஆஃப் இட்ஸ் ரூட் காமான்னு ஒன்று எடுத்தேன் அப்படின்னா twiceனா 2 into sum of other 2 root. இப்போ நான் காமான்னு ஒன்று எடுத்தேன் அப்படின்னா இது ரெண்டுத்தையும் சம் பண்ணி 2ஆல மல்டிப்ளை பண்ணணும்னு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க கண்டிஷன். ஸோ என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க அது ரொம்ப டீட்டெயிலாக புரிஞ்சுக்கணும். ஓகே, நான் வாங்க. அப்போ என்ன எனக்கு ஈக்குவேஷன் என்ன ரூட்ஸா இருக்கும், ஆல்ஃபா ஒன்று இருக்கும், பீட்டா இருக்கும். காமாக்கு பதிலாக நான் என்ன எழுதலாம், 2 into alpha plus பீட்டான்னு எழுதலாம். இப்போ இது பாருங்களேன், 2 alpha plus 2 பீட்டான்னு எழுதிடலாம். அப்போ என் 3 ரூட் என்ன, ஆல்ஃபா பீட்டா 2 alpha plus 2 பீட்டா. கிளியர்? ஓகே. கொடுத்த ஈக்குவேஷன்ல இருந்து a வேல்யூ, b வேல்யூ, c வேல்யூ, d வேல்யூ எடுத்துட்டோம். ஈட்டா 1 கண்டுபிடிங்க. ஈட்டா 1 என்ன, 3 ரூட்டையும் ஆட் பண்ணணும். ஆல்ஃபா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா. 3 ரூட் என்ன, ஆல்ஃபா பீட்டா. காமாக்கு பதிலாக 2 ஆல்ஃபா 2 பீட்டா போடணும். சரியா? which is equal to minus b by a. b minus b வேல்யூ வந்து -6 நால -6/2. மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிடும், 6/2 வரும். இங்க பாருங்களேன், ஆல்ஃபா 2 ஆல்ஃபா 3 ஆல்ஃபா, பீட்டா 2 பீட்டா 3 பீட்டா. இப்போ இதுல இருந்து நான் என்ன பண்ணலாம், 3 காமனா எடுக்கலாம். இது கேன்சல் பண்ணா 3 ன்னு வந்துரும். இந்த 3 கேன்சல் ஆயிடுச்சுன்னா ஆல்ஃபா பிளஸ் பீட்டா ஈக்குவல் டு 1 ன்னு வந்துருச்சு. கிளியர்? ஆல்ஃபா பிளஸ் பீட்டா ஈக்குவல் டு 1 ன்னு வந்துருச்சு. ஆனா நான் எடுக்கும்போது என் ரூட்ஸ் என்னவா இருந்துச்சு, ஆல்ஃபா பீட்டா twice of the sum of the other 2 root இல்லையா, 3ஆவது ரூட். இப்போ இதுல போயிட்டு ஆல்ஃபா பிளஸ் பீட்டாவை அப்ரோச் பண்ணுங்க. ஆல்ஃபா பிளஸ் பீட்டாவை 1 போட்டேன் அப்படின்னா 1 into 2 வந்துச்சு. ஒரு ரூட் கிடைச்சிச்சுன்னா நீங்க டைரக்டா என்ன பண்ணணும், சிந்தட்டிக் போட்டுறணும். சிந்தட்டிக்ல போடுங்க. கோஎஃபிஷியன்ட் 2 - 6 3k போட்டோமா. ஒரு ரூட் வந்து 2, ஃபர்ஸ்ட் பிளேஸ் 0, ஆட் பண்ணா 2, 2 into 2 4, சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா -2, -2 into 2 -4, இதை சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா -1, -1 into 2 வந்து -2. பட் என்ன, எனக்கு சிந்தட்டிக்ல லாஸ்ட் ஈக்குவேஷன் 0 வரும் இல்லையா. இப்போ k - 2 = 0 அப்படின்னா k = என்ன வரும், 2. அப்போ k கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இதை குவாட்ராட்டிக் எழுதுங்க. 2x² - 2x - 1 = 0. இதை வந்து ஆட் அண்ட் சப்ட்ராக்ட் பண்ண முடியாது. அதனால நீங்க என்ன பண்ணணும், குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் போடணும். குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் என்ன, a வேல்யூ 2, b வேல்யூ -2, c வேல்யூ -1. ஸோ x = -b + or - root b² - 4ac divided by 2a. b க்கு பதிலா -2, ஆல்ரெடி இங்க மைனஸ் இருந்தாலும் பிளஸ்ஸா மாறிடும். + or - root b² னா இது ஸ்கொயர் பண்ணா 4 -4 அப்படியே வரும். a வேல்யூ வந்து 2, c வேல்யூ -1 டிவைட் பை 2. இந்த 2 டிவைட் பை 2a னா 2 into 2 வந்து 4 மாறிடும் டினாமினேட்டர்ல. ஓகே, இதை சால்வ் பண்ணுங்க. 4 2s are 8, இங்க -8, மைனஸ் பிளஸ்ஸா மாறிடும். 4 + 8 வந்து உங்களுக்கு இங்க 12 ன்னு வந்துடும். மீதி ஆசிட்டிஸ் அப்படியே இறங்கிடும். ரூட் 12 எப்படி எழுதலாம், 4 into 3 ன்னு எழுதலாம் ரூட் 12. ஸோ 4 வெளில எடுத்தீங்கன்னா 2√3 ன்னு எழுதலாம். அப்போ ரூட் 12 2√3 ன்னு எழுதலாம். இப்போ இந்த டேர்ம்ல பாருங்களேன், நான் என்ன பண்றேன், 2 காமனா எடுக்கிறேன். இந்த டேர்ம்ல 2 காமனா எடுக்கிறேன். கீழே இருந்து ஒரு 2 காமனா எடுக்கிறேன். அடிங்க, அடிச்சிங்கன்னா என்ன ஆகும், 1 + or - √3/2. 2 ரூட் இல்லையா, 1 + √3/2 ன்னு எழுதணும், 1 - √3/2 ன்னு எழுதணும். இப்போ therefore இது வந்து என்ன, கியூபிக் ஈக்குவேஷன். இந்த கியூபிக் ஈக்குவேஷனுக்கு அப்பதாக்க 3 புள்ளிங்க எக்ஸிஸ்ட் ஆகும். ஒரு புள்ள வந்து 2 இன்னும் 2 புள்ள என்ன, 1 + √3/2, 1 - √3/2. அண்ட் ஆல்சோ கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க, வாட் இஸ் த k வேல்யூ, k என்ன கண்டுபிடிச்சோம், 2. இதான் இந்த கொஸ்டினோட ஆன்சர். கிளியர்? நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 5. ஓகே ஸ்டூடெண்ட், கொஸ்டின் நம்பர் 5 என்ன அப்படின்னா, ஈக்குவேஷன் பாருங்க, x⁻6. x⁻6 என்ன, அப்பதாக 6 புள்ளிங்கோ. 6 புள்ளிங்க என்னன்னு கண்டுபிடிக்க போறோம். சரியா? அப்பதாக 6 புள்ளிங்க, அது என்னன்னு கண்டுபிடிக்க போறோம். x⁻6 னா அந்த ஈக்குவேஷன் எப்படி கால் பண்ணுவாங்கன்னா செக்ஸ்டிக் ஈக்குவேஷன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அப்ப என்ன மீனிங், அப்பதாக 6 பசங்க இருக்காங்கன்னு அர்த்தம். அந்த 6 பசங்க என்னன்னு கண்டுபிடிக்க போறோம் கொடுத்துருக்காங்க. பட் என்ன அடிஷனல் கண்டிஷன், if it's known that 1 + 2i √3 are 2 of its the zeros. அப்படின்னா என்ன, 2 ரூட் நான் தந்துடுறேன், மீதி 4 ரூட்டை நீ கண்டுபிடிப்பா அப்படின்னு சொல்றாரு உங்க ஆர்த்தர் கொஸ்டின் எழுதுனவர். நம்ம 3.2ல என்ன படிச்சோம் ஞாபகம் இருக்கா, ஒரு ரூட் வந்து காம்ப்ளெக்ஸா இருந்துச்சு அப்படின்னா இன்னொரு ரூட் என்னவா இருக்கும் உங்களுக்கு, அதோட கான்ஜுகேட்டா இருக்கும். ஒரு ரூட்டே இராஷனலா இருந்துச்சு அப்படின்னா இன்னொரு ரூட் என்னவா இருக்கும், கான்ஜுகேட் ஆஃப் இராஷனல் நம்பரா இருக்குமா. அப்ப √3 னா -√3 ன்னு எழுதலாம். அதர் 2 ரூட் வந்து ஆல்பா பீட்டான்னு வச்சுக்கிட்டோம். ஓகேவா? ஸோ பேசிக்கா இதே செக்ஸ்டிக் ஈக்குவேஷன், விச் மீன்ஸ் டிகிரி 6 இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து இது. ஸோ ஜென்ரல் ஈக்குவேஷன் இது. இப்போ மொத்தம் 6 பசங்க இல்லையா, 6 புள்ளிங்க இல்லையா, அந்த 6 புள்ளிங்க என்ன, ஈட்டா 1 லேருந்து ஈட்டா 6 வரை ஈக்குவேஷன் எழுதணும்.
ஸோ E1 E3 E5 மட்டும் மைனஸ் வரும். இதில் 2 4 6 வந்து ப்ளஸ்ன்னு எழுதலாம். இதான் ஜென்ரல் ஈக்குவேஷன் எழுதுறது. அதுக்காக இதை எழுதணும் அவசியம் இல்லை, நீங்கள் எழுதிக்கிங்க. ஓகே, நவ் இந்த கொஸ்டின் கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா η1 η6 மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். η1 என்ன? ஸோ பேசிக்காக η1 என்ன? கியூபிக் ஈக்குவேஷன் 3 ரூட்டை ஆட் பண்ணுவோம். இங்கே 6னால 6 ரூட்டையும் ஆட் பண்ணும். கரெக்டா? η3 கியூபிக் ஈக்குவேஷன் 3 ரூட்டையும் மல்டிப்ளை பண்ணுவோம். இங்கே η6னால என்ன பண்ணணும்? 6 ரூட்டையும் மல்டிப்ளை பண்ணுறோம். அவ்வளோதான். ஓகே, சரி இங்கே வாங்க. ஃபஸ்ட்டு இதில் η1னா மைனஸ் பி பை ஏ, η1னா மைனஸ் பி பை ஏ, η6னா ஜி பை ஏ முடிஞ்சிச்சு. இப்போ E1 கண்டுபிடிங்க. E1னா சம் ஆஃப் ஆல் ரூட். ஆனால் கொஸ்டினில் எனக்கு 2 ரூட் கொடுத்தாங்க, 1 + 2i √3ன்னு கொடுத்தாங்க. அப்போ இதுலேருந்து ஒரு கான்ஜுகேட் ரூட் காம்ப்ளெக்ஸில் எடுத்தால் 1 - 2i, இராஷனலுக்கு ஒரு கான்ஜுகேட் எடுத்தால் -√3. இது எங்கே படித்தோம்? எக்ஸைஸ் 3.2. கிளியர்? நவ் இன்னும் 2 ரூட் தெரியல, அது ஆல்ஃபா பீட்டா. 2 ரூட் தெரியல, ஆல்ஃபா பீட்டா 2 ரூட் தெரியல. அப்பத்தா பிள்ளைங்கள 2 கண்டுபிடிக்கணும்னா ஈக்குவேஷன் என்ன? x² தான், அது பின்னாடி வச்சுக்கலாம், நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் E1 இந்த 6 ரூட்டையும் ஆட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் 1 + 2i 1 - 2i √3 -√3 2 ரூட் தெரியாது, அது ஆல்ஃபா + பீட்டான்னு எடுத்துட்டேன். E1னா மைனஸ் பி பை ஏ. இந்த ஈக்குவேஷனில் b வேல்யூ என்ன போய் பாருங்க, 3 இல்லையா? இப்போ இங்கே -3ன்னு இருக்கா? அப்போ இது என்னவா மாறும்? எனக்கு +3 மாறிடும். கரெக்டாக? a வேல்யூ 1. இங்கே பாருங்களேன், இது 2 கேன்சலா? +√3 -√3 +2i -2i கேன்சலா? ரிமைனிங் என்ன? 1 + 1 2 ஆல்ஃபா + பீட்டா = 3ன்னு வந்துச்சு. 2 அந்த சைடு அனுப்புங்க, 1. அப்போ E1 = ஆல்ஃபா + பீட்டா = 1ன்னு வந்துருச்சு. அடுத்து நான் E6னா 6 ரூட்டையும் மல்டிப்ளை பண்ணுறேன். 1 + 2i 1 - 2i √3 -√3 ஆல்ஃபா பீட்டா. ஸோ அதை g/aன்னு எழுதலாம். லாஸ்ட் டேர்ம் g/aன்னு எழுதலாம். ஜினா லாஸ்ட் டைம் 135 135/1. ஓகே, இப்போ இங்கே போய் மல்டிப்ளை பண்ணுங்க. இது a + b a - b. அப்போ என்ன எழுதலாம்? a² - b² எழுதலாம். ஏன்றது 1² 1ன்னு வரும். 2i² பண்ணால் i² -1 ப்ளஸ்ஸாக மாறிடும். 2i² பண்ணால் 4 1 + 4 5 இங்கே வந்துருச்சு. √3 வந்து 3, பட் இங்கே மைனஸ் இருக்காங்க -3 அண்ட் ஆல்ஃபா பீட்டா விச் இஸ் ஈக்குவல் டு 135. 5 × -3 என்ன வரும்? -15. இந்த -15 ஈக்குவலுக்கு இந்த சைடு கொண்டு வாங்க. இப்போ இது கேன்சல் பண்ண அப்படின்னா 9 டைம்ஸ் வரும். ஆல்ஃபா பீட்டா = -9 இருக்கு. கிளியரா? ஓகே, எனக்கு என்ன கிடைச்சிருக்கு? ஆல்ஃபா + பீட்டா கிடைச்சிருக்கு. எனக்கு என்ன தெரியாது? 2 ரூட் தெரியாது. ஆல்ஃபா பீட்டா 2 ரூட் தெரியாது. 2 ரூட் தெரியாதுன்னா ஈக்குவேஷன் என்ன எழுதலாம்? x² - E1x + E2. அப்பத்தாக்கு 2 பசங்க, அந்த 2 பசங்க ஈக்குவேஷன் என்னன்னு எழுதுறோம். சரியா? x² - E1ன்றது என்னது? நமக்கு ஆல்ஃபா + பீட்டா இல்லையா? ஆல்வேஸ் E1ன்றது ரெப்ரசன்ட் ஆல்ஃபா + பீட்டா, E2ன்றது ஆல்ஃபா பீட்டான்னு ரெப்ரசன்ட் பண்ணும். அப்போ இந்த ஈக்குவேஷன்ல இது என்னவா மாறும்? E2வா மாறிடும். இது E1ன்னு மாறிடும் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ல. அதனால E1ன்றது ஆல்ஃபா + பீட்டா. அப்போ இந்த 1 எடுத்து இங்கே எழுதுங்க. அப்போ -x. E2ன்றது ஆல்ஃபா பீட்டானால -9 = 0. இதை வந்து நீங்கள் டேரெக்டாக மல்டிப்ளை ஆட் பண்ண முடியாது. அதனால குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் அப்ரோச் பண்ணும். ஏக்கு 1 பிக்கு -1 சிக்கு -9. ஃபார்முலா என்ன? -b + or -√b² - 4ac / 2a இல்லையா? -b வேல்யூ மைனஸ் இருந்தாலும் +1 மாறிடும். + or b ஸ்கொயர் பண்ணுங்க, -1 ஸ்கொயர் பண்ணால் 1 மைனஸ் அப்படியே வரும், 4 அப்படியே வரும். a வேல்யூ வந்து 1, c வேல்யூ -9 மைனஸ் ப்ளஸ் 9 4s are 36ன்னு ஆயிரும் உங்களுக்கு. கிளியர்? அப்போ +36 1 + or ரூட்குள்ள 1 இதை மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு +36 / 2. இதை ஆட் பண்ணிங்கன்னா √37/2. அப்போ 2 ரூட் 1 + √37/2 1 - √37/2. ஸோ கொடுத்த கொஸ்டினில் 1 + 2i ஒரு ரூட் கொடுத்துருந்தாங்க, அதுலேருந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் ரூட் எழுதணும். √3ன்னு ஒரு இராஷனல் ரூட் கொடுத்தாங்க, அதுலேருந்து கான்ஜுகேட் ரூட் எழுதணும். அதர் 2 ரூட் என்ன? இது 2. அப்போ தேர்ஃபோர் 6 ரூட் கண்டுபிடிச்சோம். அப்பத்தோட 6 புள்ளிங்களை நம்ம கண்டுபிடிச்சோம். கொஸ்டின் நம்பர் 5. கிளியர்? ஓகே ஸ்டூடெண்ட், கொஸ்டின் நம்பர் 6 என்ன சொல்லுது நல்லா கவனிங்க. இது வந்து ஒரு கியூபிக் ஈக்குவேஷனா? ஃபர்ஸ்ட் இந்த 3 உள்ள கொண்டு வந்துடணும், -3 மாறிடும். கியூபிக் ஈக்குவேஷனா என்ன மீனிங் உங்களுக்கு? அப்பத்தாக்கு 3 புள்ளிங்க இருக்கு, அந்த 3 புள்ளிங்க கண்டுபிடிக்க போறோம். ட்ரிக் எல்லாம் முன்னாடி படிச்சோம் இல்லையா? என்ன படிச்சோம்? சம் ஆஃப் ஆல் கோஎஃபிஷியன்ட் 0வா இருந்துச்சுன்னா x = 1ன்றது ஒரு ரூட்.
இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணுங்களேன். ஃபர்ஸ்ட் இந்த 3 உள்ள கொண்டு வந்து -3 மாத்திடணும். இதெல்லாம் ஆட் பண்ணுங்க. 2 -9 + 10 -3 இதெல்லாம் ஆட் பண்ணுங்க. -9 -3 -12 10 + 2 12 பாசிட்டிவ் 12 ஈக்குவல் டு 0 மாறிடும். 0 மாறிச்சுன்னா 1 இஸ் a ரூட். ஒரு ரூட் கொடுத்தா சிந்தடிக் போட்டுடணும். அப்போ 2 -9 10 -3 ஒரு ரூட் எவ்வளோ 1 இல்லையா, ஃபர்ஸ்ட் பிளேஸ் 0ல ஆரம்பிக்கணும். 0 போட்டு ஆட் பண்ணுங்க. 2 இங்கேருந்து போனால் மல்டிப்ளிகேஷன் 1 × 2 2 இதை சப்ட்ராக்ட் பண்ணும். -1 -7 × 1 -7 சப்ட்ராக்ட் பண்ணும். 3 3 × 1 + 3 இது 0ன்னு வந்துடும். இது எப்படி எழுதலாம்? 2x² - 7x + 3 = 0 குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். மல்டிப்ளை பண்ணால் 2 × 3 6 ஆட் அண்ட் சப்ட்ராக்ட் பண்ணால் எனக்கு -7 வேணும். அப்போ ரெண்டு நம்பர் என்ன -6 and -1 இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணுங்க பாசிட்டிவ் 6 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க -7 வந்துருச்சா? ஏன் 2 ஆல் டிவைட் பண்ணுறேன் 2 ஆல் மல்டிப்ளை பண்ணனால. அப்போ ஒரு ரூட் என்ன x - 6/2 x - 1/2 = 0 இதை கேன்சல் பண்ணால் 3 மாறிடும். இது என்ன x - 1/2 = 0. இப்போ x - 3 = 0னா x = 3 x - 1/2 = 0னா 1/2ன்னு வந்துடும் பாசிட்டிவ். இந்த 1 வந்து இந்த ரூட். அப்போ therefore 3 ரூட் என்ன 3, 1/2, 1 கியூபிக் ஈக்குவேஷனால அப்போதாக்கு 3 புள்ளிங்க. அந்த 3 புள்ளிங்க வந்து 3, 1/2, 1ன்னு வந்துருச்சு. ஓகே, இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க. சப்டிவிஷன் 2 8x³ - 2x² - 7x + 3 = 0. இன்னொன்று என்ன படித்தோம்? சம் ஆஃப் ஆட் கோஎஃபிஷியன்ட் ஈக்குவல் டு சம் ஆஃப் ஈவன் கோஎஃபிஷியன்ட் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா x = -1ன்றது ஒரு ரூட். கரெக்டா? அதனால என்ன பண்ணுறேன், இந்த a பிளேஸ் சம் ஆஃப் ஆட் 8 - 7 ஈவன் -2 d வேல்யூ -2 d வேல்யூ 3 இல்லையா? இது ரெண்டு சப்ட்ராக்ட் பண்ணுங்க 1 இது ரெண்டு சப்ட்ராக்ட் பண்ண 1 ரெண்டு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா -1 வந்து ஒன் ஆஃப் த ரூட்னு வந்துடும். சிந்தடிக் போடுங்க. 8 -2 -7 3 -1 0 ஃபர்ஸ்ட் பிளேஸ் 0 ஆட் பண்ணுங்க. 8 × -1 -8 ஆட் பண்ணுங்க. -10 -10 × -1 பாசிட்டிவ் 10 சப்ட்ராக்ட் பண்ணால் பாசிட்டிவ் 3 3 × -1 -3 ரெண்டும் 0வா போயிடும். ஈக்குவேஷன் எழுதுங்க. 8x² - 10x + 3 = 0. ஓகே, இப்போ இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணோம். 8 × 3 24 ஆட் அண்ட் சப்ட்ராக்ட் பண்ணால் எனக்கு -10 வரணும். மல்டிப்ளை பண்ணால் 24 ஆட் அண்ட் சப்ட்ராக்ட் பண்ணால் -10. அப்போ என்ன ஆப்வியஸா -6 -4 ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் பாசிட்டிவ் 24 ஆட் பண்ணால் -10 வந்துடும். 8ஆல் ஏன் டிவைட் பண்ணுறேன்? 8ஆல் மல்டிப்ளை பண்ணனால. அப்போ ஒரு ரூட் என்ன x - 6/8 x - 4/8. இப்போ இதை கேன்சல் பண்ணுங்க. இதை அடிச்சிங்க அப்படின்னா 3/4 3 2s are 4 2s are இதை அடிச்சிங்கன்னா 1/2 = 0. x = 3 x - 3/4 = 0னா பாசிட்டிவ் 3/4 x - 1/2 = 0னா 1/2. இந்த -1 வந்து ஒன் ஆஃப் த ரூட். எப்போ சம் ஆஃப் ஆட் கோஎஃபிஷியன்ட் ஈக்குவல் டு சம் ஆஃப் ஈவன் கோஎஃபிஷியன்ட் இருந்துச்சுன்னா -1 ரூட். கியூபிக் ஈக்குவேஷனால 3 புள்ளிங்க அப்பத்தோட கண்டுபிடிச்சிட்டோம். இது வந்து கொஸ்டின் நம்பர் 6. ஓகே, ஓகே, கொஸ்டின் நம்பர் 7 என்ன அப்படின்னா x⁴ - 14x² + 45 = 0. அப்போ என்ன ஈக்குவேஷன் வந்து நமக்கு என்னவா இருக்கு? x⁴ இருக்கு. அப்பத்தாக்கு மொத்தம் 4 பசங்க 4 புள்ளிங்களை கண்டுபிடிக்க போகிறோம். எப்பெல்லாம் x⁴ x² இருக்கோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? x² = y ஒரு சப்ஸ்டிடியூஷன் பண்ணணும். கரெக்ட், கிளியரா? ஓகே, கவனிங்க. x⁴ அப்படிலாம் x² எழுதலாம். இந்த x² + 45 = 0ன்னு வரும். நான் என்ன பண்ணோம்? yக்கு x² சப்ஸ்டிடியூட் பண்ணுறேன். அப்போ y² இது x⁴ மாறிடுமா? இப்போ இங்கே போய் போடுங்க. x² பதிலாக y போடுறேன், x² பதிலாக y போடுறேன். 45 = 0 குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனாக ரெடியூஸ் ஆயிடுச்சு. ஓகே, மல்டிப்ளை பண்ணால் 45 ஆட் அண்ட் சப்ட்ராக்ட் பண்ணால் -14 வரணும். அப்போ என்ன -9 × -5 தான் என்னோட ரெண்டு ரூட். ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு வேளை இப்படி பிரிக்க தெரியலன்னா என்ன பண்ணணும்? குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்முலா -b + or - √b² - 4ac / 2a போட்டிங்கனால ஆன்சர் வந்துடும். ஒருவேளை தெரியாமல் போச்சு அப்படின்னா. ஓகே, ஓகே, ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா பாசிட்டிவ் 45 ஆட் பண்ணீங்கன்னா -14 வந்துடும். அப்போ ஒரு ரூட் என்ன? y - 9 y - 5 = 0 y = 9 y - 9 = 0னா y = 9 y - 5 = 0னா y = 5. yக்கு என்ன அப்ரோச் பண்ண? x², இங்கே x², yக்கு x². ஸ்கொயர் இங்கே போச்சுன்னா ரூட்டாக மாறிடும். √9 எடுத்தால் +or - 3ன்னு வந்துடும். ஸ்கொயர் இங்கே போச்சுன்னா √5 இது +or - √5. அப்போ என்ன ரூட்டு? x = +3 - 3 x = +5 and -5. ஸோ
ஸோ பேசிக்காக அப்பத்தாக்கு 4 புள்ளிங்கோ, அந்த 4 புள்ளிங்களை கண்டுபிடிச்சிட்டோம். கிளியரா? இதோட எக்ஸசைஸ் முடியுது. இதுக்கப்புறம் நம்ம எக்ஸாம்பிள் சம் 3.15 3.22 வரைய ஒரு ஒன் ஷாட்டாக பார்க்க போகிறோம். சரியா? ஓகே ஸ்டூடெண்ட், எக்ஸாம்பிள் 3.15 என்ன சொல்லுது? சின்ஸ் இட்ஸ் ஏ x power 6, அப்பத்தாக்க 6 புள்ளிங்க இருக்கு. அந்த 6 புள்ளிங்களை நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஆனா கொஸ்டின்ல 2 ரூட் கொடுத்துட்டாங்க. ஒரு ரூட் காம்ப்ளெக்ஸா இருக்குன்னா அப்படின்னா என்ன பண்ணணும்? அதை கான்ஜுகேட் பண்ணணும். இப்போ 2 + i னா 2 - i எழுதணும். 3 - √2னா இது இராஷனல் ரூட்டு. அப்போ இன்னொரு ரூட் என்ன இருக்கணும்? 3 + √2ன்னு இருக்கணும். இன்னும் 2 ரூட் தெரியாது இல்லையா? அப்போ ஆல்ஃபா பீட்டான்னு வச்சுக்கிட்டோம். கிளியரா? புரிஞ்சிச்சா? x power 6னா இட்ஸ் ஏ செக்ஸ்டிக் ஈக்குவேஷன். அப்போதாக 6 புள்ளிங்க இருக்குது. அந்த 6 புள்ளிங்களை இந்த ஈக்குவேஷனை கண்டுபிடிக்க போகிறோம். ஆனால் 2 ரூட்ஸ் கொடுத்துட்டாங்க, 2 புள்ளிங்க கொடுத்துட்டாங்க. 2 புள்ளிங்களை ஒன்று காம்ப்ளெக்ஸாக ஒன்று இராஷனலாக இருக்குது. அதோட கான்ஜுகேட் வச்சு 4ஆக மாறிடுச்சு நமக்கு ரூட்டு. 4 புள்ளிங்க கிடச்சிச்சு. இப்போ ஆல்ஃபா பீட்டானா 2 புள்ளிங்க தான் கிடைக்கணும். அது 2 புள்ளிங்களை கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே சரி. இப்போ இதில் a வேல்யூ 1, b வேல்யூ -13, z வேல்யூ -140. ஓகே, ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணணும்னா E1னா சம் ஆஃப் ஆல் ரூட், இந்த எல்லா ரூட்டையும் ஆட் பண்ணுறேன். 2 + i, 2 - i, 3 - √2, 3 + √2, ஆல்ஃபா பீட்டா 2 ரூட் எனக்கு தெரியாது. இந்த 2 ரூட் எப்படி வந்துச்சுன்னா இதோட கான்ஜுகேட் எங்கே படித்தோம்? எக்ஸசைஸ் 3.2 என்ன படித்தோம்? காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் ரூட் தேரம், இராஷனல் கான்ஜுகேட் ரூட் தேரம். ஓகே, அதை பேஸ் பண்ணி எழுதிருக்கோம். கிளியரா? ஓகே, E1னா 6 ரூட்டையும் ஆட் பண்ணும். இப்போ இங்கே பாருங்க, +i -i கேன்சல், √2 கேன்சல், -√2 +√2 கேன்சல், 2 + 2 4, 3 + 3 6. இங்கே என்ன? ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா -b/a இல்லையா? E1னா -b இங்கே ஆல்ரெடி b வேல்யூ வந்து -13, அதனால இது +13 மாறிடும். a வந்து 1. 4a 6 ஆட் பண்ணால் 10, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா = 13. 10 இந்த சைடு கொண்டு போங்க, -10. இப்போ 13ல் 10 போச்சுன்னா 3. இப்போ E1 = ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா = 3. கிளியரா? E2னா இங்கே ஆக்சுவலி E2ல E6ன்னு எழுதணும், ஏன்னா இது 6 ஈக்குவேஷன். E6னா ஈக்குவேஷனில் மொத்தம் 6 புள்ளிங்க, 6ஆவது புள்ளி தான் E6. E6னா என்ன? எல்லா ரூட்டையும் மல்டிப்ளை பண்ணும். கரெக்டா? இப்போ என்னென்ன ரூட்டு? 2 + i, 2 - i, 3 - √2, 3 + √2, ஆல்ஃபா பீட்டா. லாஸ்ட் ரூட்னா z/aன்னு எழுதணும். E6னா ஈவன் நம்பர், அதனால இங்கே ப்ளஸ் வரும். ஓகே, ஸோ z/a, z வேல்யூ எவ்வளோ? -140, a வேல்யூ 1, அது அப்படியே வந்துடும். இதை பாருங்களேன், a + b, a - b. அப்போ a ஸ்கொயர் பண்ணால் 2² அண்ட் ஆல்சோ b ஸ்கொயர் பண்ணால் i ஸ்கொயர் பண்ணணும். இப்போ 2² 4ஆக மாறிடும், i ஸ்கொயர் -1னால +++ஆக மாறிடும். இது a - b, a + b, a ஸ்கொயர் - b ஸ்கொயர், 3a ஸ்கொயர் பண்ணால் 9, √2 ஸ்கொயர் பண்ணால் 2, ஆல்ஃபா பீட்டா அப்படியே வரும், 140 அப்படியே வரும், -140. இது 5e சப்ட்ராக்ட் பண்ணால் 7, 7 5s are 35, 35 இந்த சைடு வந்துச்சுன்னா டினாமினேட்டர் வந்துடும். இதை அடிச்சிங்க அப்படின்னா -4ன்னு வந்துடும். ஆல்ஃபா பீட்டா = -4. நமக்கு என்ன வேணும்? ஒரு 2 புள்ளிங்க கொடுத்துட்டாங்க. அந்த 2 புள்ளிங்க வச்சு கான்ஜுகேட் வச்சு 2 புள்ளிங்களாக மாற்றிட்டோம். மீதி 2 புள்ளிங்க வேணும். இப்போ 2 புள்ளிங்க வேணும்னா ஈக்குவேஷன் என்ன? குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனா? குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் என்ன? x² - e1x + e2 = 0. குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனில் வேறு E1னா என்னன்னு எழுதுவோம்? ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவா? E2னா என்னன்னு எழுதுவோம்? ஆல்ஃபா பீட்டாவா? இங்கே ஆல்ஃபா E1 வேல்யூ எவ்வளோ? 3, E2 வேல்யூ என்ன இருக்குங்க? -4. E2னா ஆல்ஃபா பீட்டா வேல்யூ கண்டுபிடிச்சது. இப்போ ஈக்குவேஷனில் போடுங்க போயிட்டு, x² - E1 வேல்யூ 3x, E2 வேல்யூ வந்து -4 = 0. இது என்ன மீனிங்? மல்டிப்ளை பண்ணால் -4 வரணும், ஆட் அண்ட் சப்ட்ராக்ட் பண்ணால் -3 வரணும். கரெக்டா? அப்போ 1 × -4 -4, 1 × -4 -3 வந்துடுச்சா? அப்போ ரூட் என்ன? x + 1, x - 4 = 0. therefore x + 1 = 0 னா x = -1, x - 4 = 0 னா x = 4. therefore the roots are 2 + i கொடுத்தது, இது கான்ஜுகேட் பண்ணி எடுத்தது. 3 - √2 கொடுத்தது, இதை கான்ஜுகேட் பண்ணி எடுத்தது. அதர் 2 ரூட் வந்து -1 and 4. therefore அப்பத்தாக்கு 6 புள்ளிங்கோ, அந்த 6 புள்ளிங்களை கண்டுபிடிச்சிட்டோம். கிளியரா? புரிஞ்சுதா? இது எக்ஸாம்பிள் 3.16. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 3.16.
God. Okay student, example 3.15 அங்க முடிஞ்சிச்சு. இப்போ example 3.16 இங்க பாருங்களேன், solve the equation x power 4 minus 9x square plus 20. எப்பலாம் x power 4 x square இருந்துச்சுன்னா x square equal y ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணிடணும், அவ்வளவுதான் கதை. அப்ப என்ன பண்றேன், ஈக்குவேஷனை x square whole square எழுதுறேன், 9x square minus okay student, example 3.16 என்ன சொல்லுது, solve the equation x power 4 minus 9x square plus 20 equal to 0 இல்லையா. எப்பலாம் x power 4 இருக்கோ நீங்க என்ன பண்ணணும், x square equal to y ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணிடணும். இப்போ கொடுத்த ஈக்குவேஷன் எழுதுங்க, x square whole square minus 9x square plus 20 equal to 0 இல்லையா. x square க்கு பதிலா y அப்ரோச் பண்ணுங்க, y square பண்ணா x power 4 ஆ மாறிடும். அதனால இந்த இடம் எனக்கு என்னவா மாறிச்சு, y square ஆ மாறிச்சு, இந்த இடம் y ஆ மாறிச்சு, plus 20 equal to 0. மல்டிப்ளை பண்ணா 20, ஆட் அண்ட் சப்ட்ராக்ட் பண்ணா -9. அப்ப நீங்க என்ன பண்ணணும், இத y minus 5 into -4 மல்டிப்ளை பண்ணா +20, ஆட் பண்ணா -9 வந்துருச்சு இல்லையா. இது எப்படி எழுதலாம், y minus 5 y minus 4 ன்னு எழுதலாம். இப்போ y minus 5 equal to 0 னா y equal to 5, y minus 4 equal to 0 னா y equal to 4 வந்துருச்சு. ஓகே, ஆனா என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணா, y equal to x square பண்ணோம் இல்லையா. இப்போ ரெண்டு ரூட் கிடைச்சிச்சு, y equal to 5 y equal to 4. ஆனா ஜெனரல் ஈக்குவேஷன் என்ன, எனக்கு x power 4. அப்பதாக்க 4 புள்ளிங்களை கண்டுபிடிக்கணும். இப்போ y க்கு பதிலா நான் என்ன அப்ரோச் பண்ணேன், x square இல்லையா, y க்கு பதிலா x square. x square equal to 5 னா ஸ்கொயர் இங்க போச்சுனா ரூட்டா மாறிடும். இப்போ x equal to plus or minus root 5. அப்போ plus root 5 minus root 5 னு ஒரு ரூட். இங்க y க்கு பதிலா x square பண்ணிட்டா ரூட் அங்க போச்சுனா plus or minus root 4 னு வரும். இப்போ x equal to root 4 எடுத்தா 2, இப்போ x equal to plus 2 and x equal to minus 2 ன்ற ரூட். Therefore 4 roots are root 5 minus root 5 2 minus 2. அப்பதாக்கு 4 புள்ளிங்களை கண்டுபிடிச்சோம். சரியா. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 3.12 solve the equation cubic equation கொடுத்துட்டாங்க. நமக்கு என்ன தெரியும் ட்ரிக், sum of all coefficient வந்து 0வா இருந்துச்சுன்னா x equal to 1 is a 1 root. கரெக்ட்டா. அப்ப என்ன, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க, 1 -3 -33 plus 35 ஆட் பண்ணா 0 ன்னு வருது. இப்போ x equal to 1 is a root. x equal to 1 ன்னு வந்துச்சுனா சிந்தடிக் போடுங்க, 1 -3 -33 minus plus 35 1 is a root. ஃபர்ஸ்ட் பிளேஸ் 0, இங்க இது போனா இது ஆட் பண்ணனும் 1, இப்படி போனா மல்டிப்ளை பண்ணனும், 1 into 1 1, -3 ல 1 போச்சுனா -2 -2 into 1 -2 ஆட் பண்ணா -35 -35 1 கூட மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்க -35 வரும். இது ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா 0 ன்னு வந்துரும். இப்போ இந்த ஈக்குவேஷனை எழுதுங்க, x square minus 2x minus 35 equal to 0. இது ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனா சால்வ் பண்ணுங்க. மல்டிப்ளை பண்ணா எனக்கு -35 வரணும், ஆட் அண்ட் சப்ட்ராக்ட் பண்ணா -2 வரணும். கரெக்டா. அப்ப என்ன, 7 5s வந்து எனக்கு -7 into 5 ன்னு எடுத்தனா -35 வந்துருச்சு. இப்போ ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணா -2. அப்ப என் ரூட் என்ன, x minus 7 x plus y equal to 0, x minus 7 equal to 0 னா x equal to 7, x plus 5 equal to 0 னா x equal to -5 ன்னு வந்துரும். There are my 3 roots. என்ன அப்படின்னா, இந்த sum of all coefficient பண்ணி x equal to 1 ன்னு ரூட் வந்துச்சு. இதுல என்ன ரூட் வந்துச்சு, 7 -5. These are 3 my roots, 1 7 -5. cubic equationனால அப்பதாக்கு 3 புள்ளிங்க கண்டுபிடிச்சோம். சரியா. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 3.18 என்ன சொல்ல வருது, ஒரு சால்வ் ஈக்குவேஷன் cubic equation. இது என்ன, அடுத்தது sum of odd coefficient equal to sum of even coefficient. odd னா என்ன, இது அப்ப 2 -9, evenன்றது 11 -18. இத வந்து சால்வ் பண்ணா -7, இத சால்வ் பண்ணா -7. எப்பலாம் இது ஈக்குவலா இருக்கோ x equal -1 ன்ற சொல்யூஷன். x equal -1 ன்னு வந்துச்சுனா சிந்தடிக் போடுங்க. சிந்தடிக் என்ன, 2 11 -9 -18 -1 ஆல ரூட் 1 இருக்கு, -1. ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து 0, இத வந்து ஆட் பண்ணனும், 2 ன்னு வந்துரும். 2 இது கூட மல்டிப்ளை பண்ணுங்க, -1 1 into -2 -2 இத ஆட் ஆர் சப்ட்ராக்ட் பண்ணுங்க, 9 வந்துரும். 9 into -1 -9, so -9 -9 -18 -18 into -1 plus 18 வரும். But therefore this is 0. இது quadratic equation 2x squared plus 9x minus 18 equal to 0. இத ஃபேக்டரைஸ் பண்ணுங்க, மல்டிப்ளை பண்ணா 2 into -8 minus 36 வரணும், add and subtract பண்ணா 9 வரணும். அப்ப 12 into -3 12 -3 -36, 12 -3 போச்சுனா 9 ஆயிரும். 2 ஆல ஏன் டிவைட் பண்றேன், 2 இங்க மல்டிப்ளிகேஷன் இருக்கு, அதனால டிவைட் பண்ணனும்.
அப்போ ஒரு ரூட் என்ன x plus 12/2 x minus 3/2 equal to 0. இதை கேன்சல் பண்ணுங்க. x plus 6 இது என்ன x minus 3/2 equal to 0. x plus 6 equal to 0 னா x equal to minus 6. x minus 3/2 equal to 0 னா x equal to 3/2. x equal to minus 1 வந்து one of the root இங்க. Therefore, since it's a cubic equation, அப்பதாக்கு மூணு புள்ளிங்கோ அந்த மூணு புள்ளிங்கோ -1, -6 and 3/2. இதோட எக்ஸாம்பிள் 3.7 முடியுது. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 3.19. ஓகே ஸ்டூடெண்ட், இந்த மூணு கொஸ்டினுமே வந்து உங்களுக்கு கொஞ்சம் கண்டிஷன் பேஸ் பண்ணி எழுதியிருப்பாங்க. நீங்கள் கண்டிஷன் பேஸ் பண்ணி படிக்கணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நல்லா கவனிங்க. எக்ஸாம்பிள் 3.19 obtain the condition that roots வந்து cubic equation, பட் ரூட்ஸ் எதில் இருக்கு? ஏபியில் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. நம்ம ஒரு கண்டிஷன் கண்டுபிடிக்கணும் cubic equationக்கு, பட் என் ரூட் வந்து ஏபியில் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. சரியா? நல்லா கவனிங்க. கொடுத்த ஈக்குவேஷன் எழுதுங்க. x cube plus px square plus qx plus r equal to 0. இதுலேருந்து a வேல்யூ, b வேல்யூ, c வேல்யூ, d வேல்யூ எழுதிக்கோ. ரூட்ஸ் ஆர் ஏபினா என்ன மீனிங் உங்களுக்கு? ஏபியில் இருக்குன்னா நீங்கள் என்ன பண்ணணும்? a minus d, a plus d ன்னு எடுக்கணும். சரியா? இப்போ ஏபி எப்பெல்லாம் வருதோ நீங்கள் ஈட்டா 1 கண்டுபிடிக்கணும். ஜிபி வந்துச்சு அப்படின்னா ஈட்டா 3 கண்டுபிடிப்போம். ஓகே, நல்லா கவனிங்க. ஈட்டா 1னா என்ன? மூணு ரூட்டையும் ஆட் பண்ண போகிறோம். a minus d, a plus d. மைனஸ் d plus d கேன்சல் ஆயிடுச்சுன்னா a 3a 3a minus b by a இல்லையா? மைனஸ் b வேல்யூ எவ்வளோ? இங்கே p. ஸோ மைனஸ் p by 1ன்னு வரும். இப்போ 3a equal to minus p னா a equal to minus b by 3ன்னு வரும். இப்போ ஏன்றது ஒன் ஆஃப் த சொல்யூஷனாக இருக்கும். அப்போ என்ன ஒன் ஆஃப் த சொல்யூஷன்னா இந்த எக்ஸுக்கு பதிலாக நீங்கள் a வேல்யூவை சப்ஸ்டிடியூட் பண்ணலாம். எக்ஸுக்கு பதிலாக இந்த a வேல்யூ மைனஸ் p by 3 போய் ஈக்குவேஷனில் போடுங்க. எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் p by 3, எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் b by 3, எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் b by 3 ஈக்குவேஷன். இது என்ன ஆகும்? மைனஸ் p கியூப் பை 3a கியூப் பண்ணால் 27 ப்ளஸ் மைனஸ் வந்து ப்ளஸ் பி ஸ்கொயராக மாறிடும். பி ஸ்கொயர் ப்ளஸ் பி வந்து பி இப்படி இருக்கும். இது ப்ளஸ் பி ஸ்கொயர்னு வரும். 3a ஸ்கொயர் பண்ணால் 9. இங்கே மைனஸ் பி இன்ட்டு கியூ மைனஸ் பி கியூ டிவைட் பை 3 ப்ளஸ் ஆர்ன்னு வந்துடும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே என்ன இருக்குது? பெரிய டேர்ம் டினாமினேட்டரில் 27. நான் 27ஆல் எல்சிஎம் எடுக்கிறேன் அப்படின்னா இங்கே என்ன? இங்கே 27 வேணும்னா நான் 3ஆல் மல்டிப்ளை பண்ண கீழே மேலேயும். இங்கே 3 இருக்குது. 27 வேணும் அப்படின்னா நான் 9ஆல் மல்டிப்ளை பண்ணணும். டினாமினேட்டர் நியூமரேட்டர் இங்கே 1 தான் இருக்குது. டினாமினேட்டரில் 1 இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்? 27ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ தான் எனக்கு 27 டினாமினேட்டர் வரும் எல்சிஎம்மா. அப்போ இங்கே பாருங்கள், இது மைனஸ் பி கியூப் 27. இது என்ன ஆகும்? 27ஆக மாறிடும். இங்கே 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 3p கியூப்னு மாறிடும். 9 3s are 27. 9 இன்ட்டு மைனஸ் பி கியூப் 27 கீழே வந்துருச்சு. மேலே 27 ஆர்னு வந்துடும். எல்சிஎம் எடுத்துட்டேன். சரியா? இந்த 27 ஈக்குவல் டு இந்த சைட் போச்சுன்னா 0 ஆயிரும். மேலே இருக்க ஈக்குவேஷனில் 3p கியூப்ல ஒரு p கியூப் போயிடுச்சு அப்படின்னா 2p கியூப் மைனஸ் 9p கியூப் ப்ளஸ் 27 r equal 0. இந்த 9 மைனஸ் 9p கியூவை ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு போனீங்க அப்படின்னா விச் இஸ் த ரெக்யூர்ட் கண்டிஷன். எனக்கு கண்டிஷன் என்ன கேட்டிருக்காங்க? இதுதான் அதோட கண்டிஷன். சரியா? இது 3.19. 3.20 அதே மாதிரி தான். ஃபைண்ட் த கண்டிஷன் தட் ரூட்ஸ் ஆர் ax cube plus bx square plus cx plus d equal 0. மீனிங் என்ன? since it's a cubic equation நம்ம கண்டிஷன் கண்டுபிடிக்க போறோம். ஆனா என் ரூட்ஸ் என்னவா இருக்கு? ஜிபில இருக்குன்ட்டாங்க. ஓகேவா? ஸோ நீங்க என்ன பண்ணணும்? கொடுத்த ஈக்குவேஷன் எழுதுங்க. இதுல இருந்து a வேல்யூ, b வேல்யூ, c வேல்யூ, d வேல்யூ. ஸோ a வேல்யூ a, b வேல்யூ b தான், c வேல்யூ c, d வேல்யூ d. ரூட்ஸ் ஆர் ஜிபி. அப்ப என்ன மீனிங்? a by r a a r ன்னு எடுக்கணும். கிளியரா? ஓகே, எப்பெல்லாம் ஜிபியில் இருக்கோ நீங்கள் E3 கண்டுபிடிக்கணும். அப்போ தான் எனக்கு ஏ கிடைக்கும். ப்ராடக்ட் பண்ணும்போது 3 ரூட்டை ப்ராடக்ட் பண்ணும். ஏன்னா இது சின்ஸ் கியூபிக் ஈக்குவேஷன். ஏ பை ஆர் ஏ இன்டூ ஏஆர். இப்போ ஆர்ஆர் கேன்சல்னா ஏ கியூப் ஈக்குவல் டு மைனஸ் டி பை ஏன்னு வந்துச்சு. இந்த கியூப் அந்த சைடு போச்சுன்னா பவர் 1/3 மாறிடும். ஓகேவா? இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். பேசிக்காக அது கியூப் ரூட்டாக போயிடுச்சு. இப்போ ஏன்றது ஒன் ஆஃப் த சொல்யூஷன். இங்கே பார்த்த மாதிரி ஏ இஸ் ஒன் ஆஃப் த சொல்யூஷன் அப்படின்னா அந்த ஏன்றது என்ன? எக்ஸுக்கு பதிலாக நீங்கள் போய் சப்ஸ்டிடியூட் பண்ணலாம். அதான் அர்த்தம். ஓகே, ஸோ a equal to x, x வேல்யூ வந்து மைனஸ் டி பை ஏ 1/3. நான் இப்போ என்ன பண்ணுறேன்? இந்த ஈக்குவேஷனை கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணுறேன். நல்லா கவனிங்களேன். இந்த ஈக்குவேஷனை எழுதுங்க. நான் என்ன பண்ணுறேன்? ஃபஸ்ட்டு இந்த ஈக்குவேஷனை எழுதிட்டேன். இந்த எக்ஸு ஃபஸ்ட்டு இந்த எக்ஸுக்கு பதிலாக மட்டும்தான் நான் ஃபஸ்ட்டு மைனஸ் டி பை ஏ 1/3 அப்ரோச் பண்ணுறேன். அப்போ என்ன நடக்குது?
minus d by a இதுக்கு power 1 by 3 ஆல்ரெடி x cube இருக்கனால இது ரெண்டும் கேன்சல் ஆகி a minus d by a ன்னு வரும் சரியா இந்த ரெண்டு டேர்ம்ல நான் என்ன பண்றேன் x காமனா எடுக்கிறேன் அப்ப என்ன ஆகும் இங்க x காமனா எடுத்தேன் அப்படினா bx plus c ன்னு எல்லாம் plus d equal to 0 அப்படியே வெச்சுக்கறேன் இப்போ இந்த 3 கேன்சல் ஆயிடுச்சுனா a minus d by a ன்னு வரும் a கேன்சல் ஆயிடுச்சுனா இங்க minus d வரும் இந்த x bx plus c வரும் இந்த minus d இந்த plus d கேன்சல் ஆயிடும் அப்ப இந்த x bx plus c equal to 0 இது என்ன மீனிங் x equal to 0 or px plus c equal to 0 ஓகே இப்போ இந்த px plus c equal to 0 இல்லையா இந்த c இந்த சைடு அனுப்புங்க minus c b ஐ டினாமினேட்டர் கொண்டு வாங்க minus c by b x ன்றது என்ன சொல்யூஷன் minus d by a power 1 by 3 இல்லையா this is equal to இந்த term இப்போ இங்க cube on both side பண்றேன் cube root எடுக்கிறேன் அப்ப இது into 3 ஆகும் இங்கேயும் 3 ஆகும் cubic எடுத்தோம் அப்படினா அப்ப இந்த 3 கேன்சல் ஆச்சுனா minus d by a equal to இது என்ன ஆகும் minus c cube divide by b cube ன்னு எழுதலாம் இந்த மைனஸ் கேன்சல் ஆயிடும் சரியா இப்போ இத கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க இது இங்கே போகும் இது இங்கே போகும் அப்ப என்ன ஆகும் b cube d a into c cube minus cancel which is a required condition the required condition so இது எப்படி எழுதுறேன் ac cube equal to db cube ன்னு எழுதுறேன் சோ உங்க புக்ல வந்து eta1 eta2 eta3 ல சால்வ் பண்ணிருப்பாங்க நான் அப்படி போடல நான் இப்படியே சால்வ் பண்ணிட்டேன் ஓகேவா சோ பேசிக்கா e3 கண்டுபிடிச்சா a கிடைக்குது given ஈக்குவேஷன்ல இந்த x க்கு மட்டும் தான் நான் ஏனா கியூபா இருக்கு அப்ப இது கேன்சல் ஆயிடுச்சுனா எனக்கு இங்க என்ன கிடைக்கும் -d கிடைக்கும் இந்த -d யும் இந்த +d கேன்சல் பண்ணிட்டு இது ரெண்டுத்துல x காமனா எடுத்துட்டேன் இப்போ இந்த டேர்ம் தான் எனக்கு எக்ஸிஸ்ட் ஆகும் இப்போ இந்த டேர்ம்ல x க்கு 0 bx + c இதுல இருந்து x கண்டுபிடிங்க x வேல்யூ அப்ரோச் பண்ணிட்டு கியூபிக் எடுத்தீங்க அப்படினா உங்களுக்கு கண்டிஷன் கிடைச்சிரும் ஓகேவா இதுதான் எக்ஸாம்பிள் 3.20 உங்க புக்ல eta1 eta2 eta3 கண்டுபிடிச்சு டிவைட் பண்ணிருப்பாங்க நான் அப்படி போடல நான் இப்படி சால்வ் பண்ணிட்டேன் சரியா எக்ஸாம்பிள் 3.20 இது எக்ஸாம்பிள் 3.21 ஓகே இது என்னன்னா if the root of equation x cube plus p x square plus qx plus r equal to 0 r in hp னா ஹார்மோனிக் ப்ரோக்ரஷன்ல கொடுத்துட்டாங்க prove that இந்த கண்டிஷனை நீங்க ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்றாங்க எப்பவுமே உங்களுக்கு hp ல கொடுத்துட்டாங்க அப்படினா நீங்க என்ன பண்ணனும் அது ap க்கு கன்வர்ட் பண்ணனும் ap கன்வர்ட் பண்ணனும் அப்படினா 1 by a minus d 1 by a 1 by a plus d ன்னு எழுதணும் சரியா சோ நான் என்ன பண்றேன் roots are in hp இருக்கனால hp ய கன்வர்ட் பண்றேன் ap க்கு அப்ப என்ன இந்த x க்கு பதிலா 1 by x ன்னு நான் எழுதிட்டேன் அப்படினா அது வந்து ap க்கு கன்வர்ட் ஆயிரும் hp ல இருந்து ap க்கு கன்வர்ட் ஆயிரும் ஹார்மோனிக் ப்ரோக்ரஷன்ல இருந்து அரித்மெடிக் ப்ரோக்ரஸ் கன்வர்ட் ஆயிரும் அப்ப given ஈக்குவேஷன்ல x க்கு பதிலா நான் என்னவா மாத்தணும் 1 by x ன்னு மாத்திட்டேன் அப்படினா given hp வந்து ap க்கு கன்வர்ட் ஆயிரும் இப்போ x க்கு பதிலா என்ன எழுதணும் 1 by x x க்கு பதிலா 1 by x x க்கு பதிலா 1 by x இங்க x cube இருக்கனால x cube இங்க x squared இருக்கனால x squared இங்க x power 1 னால x power 1 plus r equal 0 இந்த ஈக்குவேஷன் இன்னும் சிம்பிளிஃபை பண்றதுக்கு என்ன பண்றேன் இந்த என்டையர் ஈக்குவேஷனை x cube ஆல மல்டிப்ளை பண்றேன் இங்க x cube ஆல மல்டிப்ளை பண்ணா என்ன ஆகும் 1 x cube ஆல மல்டிப்ளை பண்ணா என்ன x cube ஆல பண்ணீங்க அப்படினா இங்க கியூப் இல்லையா இங்க ஒரு கியூப் இங்க ஸ்கொயர்டு அப்ப x இருக்கும் இங்க x cube ஆல பண்ணீங்க அப்படினா x cube ல x போச்சு அடிச்சீங்க அப்படினா x squared இங்க x cube வந்துரும் ஓகே இந்த ஈக்குவேஷனை இப்படி எழுதுங்க r x cube plus q x square plus px plus 1 equal 0 அப்ப என்ன மீனிங் இது வந்து ஒரு hp ஈக்குவேஷன் ஹார்மோனிக் ப்ரோக்ரஷன்ல இருக்கு இந்த ஈக்குவேஷனை நான் கன்வர்ட் பண்ணி இதை எப்படி மாத்திட்டேன் ap க்கு மாத்திட்டேன் நீங்க இதுல போடிங்கனா ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும் சால்வ் பண்ண ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதனால நீங்க ap க்கு மாத்தணும் எக்ஸாம் அலக்கற சரியா இப்போ ap க்கு மாத்திட்டேனா இப்போ ஈக்குவேஷன் ap ல இருக்கு கியூபிக் ஈக்குவேஷன் ap ல இருக்கு ap ல இருந்துச்சுனா ரூட்ஸ் என்னவா இருக்கும் a minus d a plus d ன்னு இருக்கும் ஆப்வியஸா கரெக்ட்டா இப்போ இத என்ன பண்றேன் whenever உங்களுக்கு ap ல இருந்துச்சுனா eta1 கண்டுபிடிக்கணும் gp ல இருந்துச்சுனா eta3 கண்டுபிடிக்கணும் இப்போ eta1 ன்னா மூணு ரூட்டையும் ஆட் பண்ணனும் a minus d a plus d ஆட் பண்ணுங்க equal to minus b by a கரெக்ட்டா இப்போ minus d plus d கேன்சல் ஆயிடும் 3a equal to minus b by a b ன்றது இங்க என்ன q கரெக்ட்டா அப்ப minus q by a a ன்றது என்ன r அப்ப minus q by r இல்ல இந்த a கண்டுபிடிங்க a equal to minus q by r 3 டினாமினேட்டர் வந்துரும் minus q by 3 by r அப்ப a ன்றது one of the solution அப்ப x க்கு பதிலா நீங்க a வ சப்ஸ்டிட்யூட் பண்ணனும் இந்த ஈக்குவேஷன்ல x க்கு பதிலா a வ சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க a என்ன minus q by 3r cube plus q x squared x க்கு பதிலா நீங்க என்ன a வ போடணும் a ன்றது minus q by 3r squared plus p அப்படியே இருக்கு x க்கு பதிலா a வேல்யூ எவ்வளவு minus q by
3r plus 1 equal to 0. இது cube இல்லையா, அப்போ என்ன ஆகுது மைனஸ் cube power cube மாறிடும். டிவைட் பை 3 cube பண்ணீங்கன்னா 3 into 3 into 3 27, r power cube வந்துடும் plus q into minus q square வந்து plus q square, 3 square பண்ணா 9, r square பண்ணா r square. Now p into minus q minus pq வந்துச்சு, டிவைட் பை 3r plus 1 equal to 0. இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா நல்லா கவனிங்க, இந்த என்டையர் டேர்முக்கு 27r square எல்சிஎம் எடுக்கிறேன், 27r square எல்சிஎம் எடுக்கிறேன் அப்படின்னா எனக்கு இங்க என்ன நடக்கும், இப்போ இந்த டேர்ம் என்ன நடக்குது அப்படின்னா இந்த r r கியூப்ல அடிச்சீங்க அப்படின்னா இது r ஸ்கொயரா மாறிடும், மைனஸ் q கியூப் 27 வந்துடும், q into q q கியூபா மாறிடும், டிவைட் பை 9r ஸ்கொயர் மைனஸ் pr பை 3r வந்துடும், பிளஸ் இந்த ஒன்று இறங்கிடும். ஓகே, இப்போ எல்சிஎம் என்ன 27r ஸ்கொயர் பண்ண போறேன் அப்படின்னா இங்க என்ன இருக்கு 9r ஸ்கொயர் இருக்கு, அப்போ நான் இது 3 ஆல மல்டிப்ளை பண்ணாதானே இது எனக்கு 27r ஸ்கொயர் வரும். அப்போ 3 இன்ட்டு கீழேயும் பண்ணணும் மேலேயும் பண்ணணும். இங்க வெறும் 3rன்னு இருக்கு, அப்போ என்ன பண்ணணும் 9rல மல்டிப்ளை பண்ணதா 9 3s are 27 r into r ஸ்கொயர், அப்போ 27r ஸ்கொயர் வரும். அதனால 9r மேலே மல்டிப்ளை பண்றேன், இங்க எதுவுமே இல்லை, அப்போ டேரக்டா நாங்கள் 27r ஸ்கொயரை மேலேயும் கீழேயும் மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா, அப்போ இது மைனஸ் q கியூப் 3 ஆல மேலேயும் கீழேயும் மல்டிப்ளை பண்ணா இது 3q கியூபா மாறிடும், மைனஸ் இங்க 9r ஆல பண்ணணும், அப்போ இது என்ன ஆகுது 9pqr மாறிடும், இங்க ஒரு மைனஸ் இருக்கு, பிளஸ் இது 27r ஸ்கொயர், ஹோல் டினாமினேட்டர் வந்து 27r ஸ்கொயர் எல்சிஎம் எடுத்தனால இந்த 27r ஸ்கொயர் ஈக்குவல் ஆன்சர் போச்சுன்னா 0வா மாறிடும், இந்த மேல இருக்க டேர்ம் மட்டும் வரும், இது 0வா போயிடும், மேல இருக்க டேர்ம் மட்டும் வரும். இப்போ இங்க பாருங்க மைனஸ் q கியூப் 3q கியூப், இப்போ இதுல சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா 1 போச்சுன்னா 2, சப்ட்ராக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன நடக்குதுன்னா இதுலேருந்து 1 போச்சுன்னா 2q பவர் கியூப்னு மாறிடும், மைனஸ் 9pqr பிளஸ் 27r ஸ்கொயர் அண்ட் ஈக்குவல் 0, இது சைடு போச்சுன்னா 0. இப்போ இங்கே என்ன பண்ணுறேன், இந்த மைனஸ் 9pqr மட்டும் இந்த சைடு அனுப்புகிறேன், அப்போ என்ன மாறுது மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடுச்சா. இப்போ தேர்ஃபோர் என் கண்டிஷன் பாருங்க 2q பவர் கியூப் பிளஸ் 27r ஸ்கொயர் ஈக்குவல் டு 9pqr, இதுதான் என்னோட கண்டிஷன். ஸோ பேசிக்காக இது ஹெச்பியில் இருக்கு, இது ஹெச்பியை ஏபி கன்வெர்ட் பண்ணிட்டு ஏபியில் ரூட்ஸ் 3 இதுலேருந்து ஈட்டா1 கண்டுபிடிச்சு கிடைச்ச ஏ வந்து எக்ஸுக்கு பதிலாக அப்ரோச் பண்ணி எல்சிஎம் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா இந்த கண்டிஷன் வந்து ப்ரூவ் ஆயிரும் உங்களுக்கு. சரியா, ஓகே. நெக்ஸ்ட் லாஸ்ட் எக்ஸாம்பிள் விச் இஸ் அ ரெக்யூர்ட் கண்டிஷன், இந்த கண்டிஷன் தான் ப்ரூவ் பண்ணிடும். எக்ஸாம்பிள் 3.22, ஒரு கியூபிக் ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க, ரூட்ஸ் ஆர் இன் ஏபியில் இருக்கு. சரியா, ஃபர்ஸ்ட் என்ன, இது வந்து ஒரு கியூபிக் ஈக்குவேஷன் இல்லையா, கியூபிக் ஈக்குவேஷன்ல நீங்க என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் அப்பத்தாக 3 பிள்ளைங்க என்னன்னு கண்டுபிடிக்க போறோம். ஆனா அப்பத்தோட ரூட்ஸ் என்னவா இருக்குன்னு சொல்லிட்டாங்க, ஏபில இருக்குன்றாங்க. இப்போ ரூட்ஸ் ஆர் இன் ஏபினா எப்படி எடுப்பீங்க, a plus d a minus d. எப்பெல்லாம் ஏபி வருதோ நீங்க ஈட்டா 1 கண்டுபிடிக்கணும், எப்பெல்லாம் ஜிபி வருதோ ஈட்டா 3 கண்டுபிடிக்கணும், அப்பதான் ஏ கிடைக்கும். சரியா, ஈட்டா 1னா 3த்தையும் ஆட் பண்ணுங்க, a plus d a minus d equal to minus b by a. இங்க வந்து a வந்து 1, bன்றது minus 6. இங்கே போய் போட்டிங்கன்னா மைனஸ் மைனஸ் 6 by 1 6ன்னு வந்துடும், ப்ளஸ் டி மைனஸ் டி கேன்சல்னா 3a ஈக்குவல் டு 6. இப்போ a ஈக்குவல் டு 2ன்னு வந்துடும், a ஈக்குவல் டுனா a ஈக்குவல் டு இஸ் ஒன் ஆஃப் த சொல்யூஷன் விச் மீன்ஸ் ஒன் ஆஃப் த ரூட். இப்போ ஒரு ரூட் கிடச்சிச்சுன்னா சிந்தட்டிக் போட்டுடணும், 1 மைனஸ் 6 மைனஸ் 4 24. ஒரு ரூட் வந்து 2, ஃபர்ஸ்ட் பிளேஸ் எப்பவுமே 0, ஆட் பண்ணுங்க 1 இன்ட்டு 2 2, சப்ட்ராக்ட் பண்ணுங்க மைனஸ் 4 இன்ட்டு 2 மைனஸ் 8, ஆட் பண்ணுங்க மைனஸ் 12 இன்ட்டு 2 மைனஸ் 24, இது 0ன்னு வந்துடும். quadratic equation x squared minus 4x minus 12 equal to 0, multiply பண்ணா minus 12, add and subtract பண்ணா minus 4, அப்போ minus 6 into 2, multiply பண்ணா minus 12, subtract பண்ணா minus 4 வந்துருச்சா. இப்போ x minus 6 x plus 2 equal to 0, x minus 6 equal to 0 னா x equal to 2, x plus 2 equal to 0 னா x equal to minus 2. Therefore my roots are in AP னா எப்படி எழுதுவோம், a plus d a minus d ன்னு எழுதலாம், or a minus d a plus d ன்னு எழுதலாம். இப்போ a வந்து சென்டர்ல எழுதணும், a என்ன கண்டுபிடிச்சோம் 2, other two root என்ன 6 minus 2 or minus 2 6 இப்படி எழுதலாம். Therefore since it's a cubic equation அப்பதாவோட 3 புள்ளிங்க இதுதான். ஓகேவா, கிளியரா புரிஞ்சுச்சா? ஓகே ஸ்டூடெண்ட்,
தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா எக்ஸசைஸ் 3.3 ரொம்ப கிளியராக எக்ஸசைஸ் வைஸாக எக்ஸாம்பிள் வைஸாக கான்செப்ட் வைஸாக ரொம்ப டீட்டெயிலாக படிச்சிட்டோம். ஓகேவா? இல்லை என்ன தெரியணும், எனக்கு x⁴ ஒரு ஈக்குவேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா 2 ரூட் கொடுத்துறாங்க. ஒன்று காம்ப்ளெக்ஸாக இருக்குது, ஒன்று இராஷனலாக இருக்குது. இது ரெண்டுத்துக்கும் ஒரு கான்ஜுகேட் பண்ணிடணும். அப்போ அது ஒரு 2 ரூட் கிடச்சிடும். மீதி 2 ரூட் கண்டுபிடித்து η1 η6 பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைச்ச η1 η6 வந்து குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனில் அப்ரோச் பண்ணிங்கன்னா 2 ரூட் கிடச்சிடும். இது ஃபர்ஸ்ட் மெத்தட். செகண்ட் என்ன, x⁴ மைனஸ் x² ஒரு ஈக்குவேஷன் இருந்துச்சுன்னா x² = y சப்ஸ்டிடியூட் பண்ணிட்டு அதை y² ஈக்குவேஷனாக எழுதிட்டு அந்த y²லேருந்து சொல்யூஷன் கண்டுபிடிச்சு தென் y = x² அப்ரோச் பண்ணிங்கன்னா சொல்யூஷன் கிடச்சிடும். செகண்ட் மெத்தட். தேர்டு, ஒரு கிவன் கியூபிக் ஈக்குவேஷன் வந்து சம் ஆஃப் ஆல் கோஎஃபிஷியன்ட் 0 இருந்துச்சுன்னா x = 1ன்றது ஒரு சொல்யூஷன். அந்த x = 1 சிந்தட்டிக்கில் போட்டு குவாட்ராட்டிக்காக மாற்றிட்டு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனில் 2 சொல்யூஷன் கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ கிவன் ஈக்குவேஷன் கியூபிக்கில் கொடுத்துட்டாங்கன்னா சம் ஆஃப் ஆட் கோஎஃபிஷியன்ட் = சம் ஆஃப் ஈவன் கோஎஃபிஷியன்ட் இருந்துச்சுன்னா x = -1ன்னு ஒரு சொல்யூஷன் வரும். அந்த x = -1 நீங்கள் சிந்தட்டிக்கில் போட்டுட்டு குவாட்ராட்டிக் கன்வெர்ட் பண்ணி குவாட்ராட்டிக்லேருந்து 2 ரூட்டை கண்டுபிடிச்சிடும். ஓகே, இன்னொன்று முக்கியமானது என்ன அப்படின்னா ஒரு கியூபிக் ஈக்குவேஷன் கொடுத்துட்டு ரூட்ஸ் ஆர் இன் ஜிபியில் இருக்குது, ஏபியில் இருக்குது, ஹெச்பியில் இருக்குது அப்படின்னா ஏபியில் இருக்குது அப்படின்னா ரூட்ஸ் எப்படி இருக்குமோ a + d a -dன்னு எடுக்கணும். இப்போ எப்போல்லாம் ஏபியில் இருக்கோ η1 கண்டுபிடிக்கணும். ஜிபியில் இருக்குன்னா ரூட்ஸ் என்ன a/r a/arன்னு இருக்கணும். இப்போ ஜிபியில் இருக்கும்போது நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும், η3 கண்டுபிடிக்கணும். ஹெச்பியாக இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும், ஹெச்பியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை ஏபிக்கு கன்வெர்ட் பண்ணிவிட்டு η1 கண்டுபிடிச்சி சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ எக்ஸசைஸ் 3.3 டீல்ஸ் அபவுட் ஹவு டு ஃபைண்ட் அப்பத்தாவோட புல்லிங்கில் கண்டுபிடிக்க போகிறோம். அதுதான். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்குறது என்னுடைய சேனல் லவ் யூ லாரன்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ காய்ஸ், தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் வீடியோவில் 3.4 நம்ம பார்ப்போம். அண்ட் பாய், see you guys.